சரி, இப்ப நான் கதைக்கிறீ கேக்குதானே? ஓ சார். ஓகே, திரும்ப இருக்க சொல்லுங்க. லாஸ்டா என்ன ஹெடிங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? non-steroidal anti-inflammatory. ஓகே, என்சைட்ஸை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. என்சைட்ஸ் ஃபுல் ஃபார்ம் சொன்னீங்க. இப்ப ஒருக்க திரும்ப சொல்லுங்க. நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி anti inflammatory ட்ரக்ஸ். drug. ஓகே, இப்ப நீங்க பாக்குற இல்லாட்டி லாஸ்ட் கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ண மெடிசினல் குரூப் எதுக்கு எதிரா நாங்க யூஸ் பண்ண போறோம்? பேர்ல இருக்குது, சொல்லுங்க. Inflammation. இன்ஃப்ளமேஷனுக்கு எதிரா நாங்க யூஸ் பண்ண போற மெடிசின்ஸை தான் பார்க்க போறோம். ஓகே தானே? இப்ப எதுக்கு எதிரா? இன்ஃப்ளமேஷனுக்கு எதிரா. இப்ப சொல்லுங்க, முதலாவது இன்ஃப்ளமேஷன் என்ன? வாட் இஸ் இன்ஃப்ளமேஷன்? சொல்லுங்க பாப்போம். இன்ஃப்ளமேஷன் தான் என்ன? இப்ப நீங்க இன்ஃப்ளமேஷனுக்கு எதிராக தானே மெடிசன் எடுக்க போறீங்க. அப்ப உங்களுக்கு முதலாவது விளங்கணுமே, உங்களுக்கு ஒரு இன்ஃப்ளமேஷன் வந்திருக்கேன், அப்படித்தானே? இப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு பிளட்ல சுகர் லெவல் கூடண்டா சுகர் லெவல் குறையிற, குளுக்கோஸ் லெவல் குறையிற மெடிசின்ஸ் எடுக்கணும், ஆன்டி டயபெட்டிக் மெடிசன் எடுக்கணும். அப்ப அதுக்கு முதல்ல தெரியணுமே, இதுக்குத்தான் நாங்க மெடிசின் எடுக்கிறேன். அது மாதிரி நான் கேட்கிறேன். இப்ப நீங்க இன்ஃப்ளமேஷனுக்கு எதிராக இப்ப நீங்க உங்களுக்கு மெடிசன் எடுக்கிறேன் எப்பவுமே, அதுக்கு முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே இன்ஃப்ளமேஷன் தான் என்னன்னு. சொல்லுங்க, இன்ஃப்ளமேஷன் தான் என்ன? வாட் இஸ் இன்ஃப்ளமேஷன்? இப்பயும் நான் கதைக்கிறது கேட்கலையா? ஆன்சர் பண்ணுங்க, நான் கதைக்கிறது கேட்குதா இல்லையா? நான் கதைக்கிறது கேட்குதா இல்லையான்னு கூட சொல்லலதா? கேக்குது சார். இப்ப சொல்லுங்க, இன்ஃப்ளமேஷன் தான் என்னன்னு. எதால இன்ஃப்ளமேஷன் மாறு? Protective process உண்டு. என்னது? ப்ரொடெக்டிவ் ப்ராசஸ் உண்டு. வெரி குட். எதால இன்ஃப்ளமேஷன் வருது? வாட் இஸ் த கோஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன்? பேத்தஜன்ஸ் முதலாவது இரிட்டேஷன். என்ன? வாட் இஸ் இன்ஃப்ளமேஷன்? நீங்க சொன்னது சரி, ஒரு ப்ரொடெக்டிவ் ப்ராசஸ் உண்டு. சரி, ஓகே, குட். நான் கேட்கிற அடுத்தது என்ன? வாட் ஆர் த கோசஸ்? Causes of an inflammation. சொல்லுங்க பாப்போம். அதுக்கு ஆன்சர் சொன்னீங்க சரி. ஒன்று ப்ராப்ளத்தாலையும் இன்ஃபெக்ஷன்ஸாலையும். ஒன்று இன்ஃபெக்ஷன் இல்லாட்டி பேத்தஜென்ஸ்னு சொல்றீங்க. ஓகே, அது பாக்டீரியாவா இருக்கேலும், சம்டைம் வைரஸஸ் இருக்கேலும், இல்லண்டா டஸ்டா கூட இருக்கேலும் பேத்தஜென்ஸ். ஓகே, வேற? இம்யூனிட்டி குறைறதா? இம்யூனிட்டி குறைறதுன்னு சொல்லலாம், ஆட்டோ இம்யூனிட்டி சொல்லலாம். ஓகே, இம்யூன் ப்ராப்ளம். வேற? எக்ஸ்டர்னல் இன்ஜரிஸ். எக்ஸ்டர்னல் ஓ இன்டர்னல் இன்ஜுரிஸ். சரிதானே? அப்ப இந்த பெத்தஜன்ஸ் ஆയിരിக்கட்டும் இல்லாட்டி ஒட்டோஇம்யூன் மிச்சம் குறைவாதான் வார, சரிதானே? ஆகும் ரேயா கேஸ் தானே. இல்லண்டா எக்ஸ்டர்னல் ஓ இன்டர்னல் இன்ஜரியா இருக்கேலும் எந்த இடத்துல வந்தா இன்ஃப்ளமேஷன் வரும்? இப்ப எங்கட பொடியில எந்த இடத்துல ஒன்று பெத்தஜன் அட்டாக் இருக்கேலும் இல்லாட்டி எக்ஸ்டர்னலோ இன்டர்னல் இன்ஜரியா இருக்கட்டும், எந்த இடத்துல வந்தா இன்ஃப்ளமேஷன் வரும்? இல்ல நான் இப்படி கேட்கிறேனே, உங்களோட உடம்புல இல்லாட்டி எங்களோட உடம்புல எல்லா இடத்துலயும் ஒரு இன்ஜரி நடந்தா அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் வருமா?
limb nodes இருக்கு. லிம் நோட்ஸ் இருக்கும். ஓகே, வேர் immune system ல ஓகே. எனி அதர் ஆன்சர்ஸ்? சரி, அதுக்கு போகும்போது இன்னொரு கொஸ்டினை கேட்டு வருமே. இப்போ உங்களுக்கு ஒரு இன்ஃப்ளமேஷன் நடந்திருக்கு ஒரு இடத்துல, உங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் விளங்கும்? redness heat, What redness, are the symptoms of an inflammation? சொல்லுங்க சார். நீங்க சொன்ன சரி, முதலாவது என்ன சொன்னீங்க? redness pain heat ஓகே, swelling, redness, pain, third swelling. ஓகே, அடுத்தது என்ன சொன்னீங்க லாஸ்ட்? heat produce itching, ஓகே, நான் கேக்குற, உங்களுக்கு எல்லா இடத்துலயும் இன்ஃப்ளமேஷன் வருமா? இன்ஜரி ஒன்று நடந்திருக்குது, எந்த இடத்துலயும் உங்களோட பாடி பார்ட்ஸ்ல எந்த இடத்துல ஒரு இன்ஜரி வந்தாலும் அந்த இடத்துல ஒரு இன்ஃப்ளமேஷன் வருமா? இல்லண்டா அப்ப எந்த இடத்துல ஒரு இன்ஜரி வந்தா இன்ஃப்ளமேஷன் வரும்? அப்ப ஒரு இன்ஃப்ளமேஷன் வரணும்டா கட்டாயம் என்ன இருக்கணும் அந்த இடத்துல? எக்ஸாம்பிளுக்கு, உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு மெக்கானிக்கல் இன்ஜரி நடந்திருக்கு, இது ஒரு பிரச்சனையாக இருக்கு. இப்ப இந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் உண்டாகணும்டா, ஃபார்ம் ஆகணும்டா கட்டாயம் என்ன இருக்கணும் இந்த இடத்துல? சொல்லுங்க பாப்போம். question விளங்கல சார். உங்களோட பாடியில இந்த இடத்துல சொல்லுங்க, ஏதோ ஒரு இடம் உண்டு உங்களோட பாடியில, ஏதோ ஒரு இடத்துல இப்படி இந்த இடத்துல ஒரு இன்ஜரி நடந்திருக்கு விளங்குதா? இந்த இடத்துல பாருங்க ஒரு பார்ட் இல்லையே, இந்த இடத்துல ஒரு பார்ட் இல்ல. இந்த நீங்க எந்த இடத்துல விழுந்தோ ஏதோ ஒன்று நடந்து அந்த இடத்துல ஒரு இன்ஜரி ஒன்று காயம் ஒன்று வந்திருக்கு. இப்ப இந்த இடத்துல இன்ஃப்ளமேஷனோட ஃபார்ம் ஆகணும்டா. நீங்க சொன்னீங்க தானே இன்ஜரி வந்தா இன்ஃப்ளமேஷன் வரையிலும். அப்ப இந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் வரணும்டா. நான் கேட்கிறேன், இந்த பார்ட்ல இன்ஃப்ளமேஷன் வரணும்டா கட்டாயம் என்ன இருக்கணும் மெயினா? blood வெரி குட், பிளட் சப்ளை இருக்கணும். அப்ப எல்லா இடத்துலயும் இன்ஃப்ளமேஷன் வராது. எந்த எந்த டிஷ்யூல இன்ஃப்ளமேஷன் வரும்டா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெஸ்குலரைஸ்ட் டிஷ்யூஸ்ல தான் இன்ஃப்ளமேஷன் ஃபார்ம் ஆகும். சொல்றேன்னுங்கதா, இன்ஃப்ளமேஷன் வரும் எந்த இடத்துலடா, அந்த டிஷ்யூல பிளட் சப்ளை இருந்தா, இல்லாட்டி அந்த டிஷ்யூக்கு பிளட் சப்ளை இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் வரும். இப்ப சொல்லுங்க, உங்களோட கார்டிலேஜ் இல்லாட்டி என்ன சொல்ற, கார்டிலேஜ்ல ஒரு இன்ஜரி வந்திருக்குது, இல்லாட்டி அந்த இடத்துல ஒரு வைரஸோ இல்லைன்னா ஒரு பாக்டீரியாவோ போயிருக்குது, அந்த இடத்துல உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா? கசிலியம் சொல்றோம், சொல்லுங்க. கசீலியத்துல ஒரு இன்ஜரியோ இல்லாட்டி ஒரு பெத்தஜனோ அந்த இடத்துக்கு போனா அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் வர இயலுமா? அப்ப அதுக்கு முதல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், கசீலியத்துக்கு பிளட் சப்ளை இருக்குதா? இல்ல சார். அப்ப கசீலியத்துல இன்ஃப்ளமேஷன் வர இயலுமா? இயலாது. அப்ப உங்களுக்கு ஒரு இடத்துல இன்ஃப்ளமேஷனோடு வரணும்டா, அதாவது அதுக்கு கோர்ஸ் நிறைய இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி பெத்தஜன்ஸ் அறிக்கட்டும் இல்லாட்டி இன்ஜரி அறிக்கட்டும். அப்ப அது மாதிரி ஒன்று நடந்து அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் ஒன்று தோன்றணும்டா, ஃபார்ம் ஆகணும்டா கட்டாயம் அந்த டிஷ்யூக்கு என்ன இருக்கணும்? பிளட் சப்ளை இருக்கணும். பிளட் சப்ளை உள்ள டிஷ்யூஸ்க்கு நாங்க பேர் சொல்றோம் என்னடா, வெஸ்குலரைஸ்ட் டிஷ்யூஸ். ஏண்டா இந்த இன்ஃப்ளமேஷன்ல மெயினா இந்த பிளட் பெரிய ஒரு பங்கு கொண்டு வகிக்கிறேன் விளங்குதா? அப்ப அந்த பிளட் அந்த இடத்துக்கு போகுது இல்லைண்டா, அந்த இடத்துக்கு பிளட் கிடைக்குது இல்லைண்டா, அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. விளங்குதா? ஓகே. இப்ப உங்களோட ஸ்கின்னுக்கு இருக்குதானே, ஸ்கின்ல
மேல ஆகும் மெட்ரோல் இல்ல உள்ளுக்குள்ளுக்கு லேயருக்கு பிளட் சப்ளை இருக்குதானே. இப்போ உங்களோட ஸ்கின்ல ஒரு காயம் ஒன்று வந்திருக்கு, ஸ்கின்ல காயம் ஒன்று வந்திருக்குது, சரிதானே. இப்ப அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் வரப்போகுது. அப்ப சிம்டம்ஸ் விளங்குது உங்களுக்கு வந்தண்டா நீங்க மேல சொன்ன சிம்டம்ஸ் காட்டு. இப்ப வாரத்துக்கு காரணமான ஆட்கள் யார் யார்? பாத்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் ஒன்று வரணும்ன்றா விளங்குதா, அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் ஒன்று வரணும்ன்றா நிறைய கெமிக்கல்ஸ் சம்பந்தப்பட்டுரு. அதுல ஆகவும் முக்கியமான கெமிக்கல் எது limb, விளங்கில்ல? இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த இடத்துல இன்ஃப்ளமேஷனோடு வரணும்டா, இந்த டிஷ்யூல இன்ஃப்ளமேஷன் வரணும்டா அதுக்கு ரீசன் யாருண்டா நிறைய கெமிக்கல்ஸ். இப்ப இன்ஜரி ஒன்று ஆன போறோம், அதுல இன்ஃப்ளமேஷன் ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய கெமிக்கல் சம்பந்தப்படுற, நிறைய கெமிக்கல் சம்பந்தப்படுற. அதுல ஆகவும் முக்கியமான கெமிக்கல் எது? ஆகவும் முக்கியமான கெமிக்கல் எது சொல்லுங்க. ஆகவும் முக்கியமான கெமிக்கல் நேம் histamine, சரியா? ஆகவும் முக்கியமான கெமிக்கல் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரோஸ்டாக்லாண்டின். இது முக்கியமா? ஆகவும் முக்கியமான கெமிக்கல் என்ன? ப்ரோஸ்டாக்லாண்டின். இந்த ப்ரோஸ்டாக்லாண்டின் இப்ப இன்ஜரி ஆனதுமே அந்த இடத்துல என்ன உருவாக ஆரம்பிக்கிறேன்டா நிறைய நிறைய ப்ரோஸ்டாக்லாண்டின் உருவாக ஆரம்பிக்கிறது. இந்த ப்ரோஸ்டாக்லாண்டின்ஸ் தான் இந்த இன்ஃப்ளமேஷன் வாரத்துக்கு காரணம். இதை நீங்க அவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கணும் மட்டும் இல்ல, இதெல்லாம் பார்மகாலஜி பக்கம் வார இல்ல பெத்தாலஜி பக்கம் வார. இப்ப இதுக்கு ஓரளவு விளங்கினா உங்களுக்கு பார்மகாலஜி ஈஸியாகும். அதனால தான் சொல்றேன் கட்டாயம் படிக்கணும் ஞாபகம் வச்சுக்கணும் மட்டும் இல்ல, இதை நீங்க விளங்கினீங்கன்னா பார்மகாலஜி படிக்கிறது ஈஸி. அப்ப இந்த இடத்துல ஒரு மெக்கானிக்கல் இன்ஜரி வருது, அதால நிறைய ப்ரோஸ்டாக்லாண்டின் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ப்ரோஸ்டாக்லாண்டின் தான் எதை ஃபார்ம் பண்ணும் சொல்லுங்க? இன்ஃப்ளமேஷன். சரியா? இன்ஃப்ளமேஷன் என்ற கட்டத்தை இந்த ப்ரோஸ்டாக்லாண்டின் என்ற கெமிக்கல்ஸ் தான் ஃபார்ம் பண்ணுது. சொல்ற விளங்குதா? ஹிஸ்டமின் வாரதான், ஆனா ஹிஸ்டமினை விட ப்ரோஸ்டாக்லாண்டின் தான் இந்த இடத்துல நான் சொல்ற அந்த எங்களோட தோல்ல அது மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜரி வர கிட்ட ப்ரோஸ்டாக்லாண்டின் தான் கூட. ஹிஸ்டமின் இல்லாம இல்ல, ஹிஸ்டமினை விட இந்த மெக்கானிக்கல் இன்ஜரிஸ் வர கிட்ட பெத்தஜன் வர கிட்ட ஹிஸ்டமின் கூட. அது இல்லாம இந்த மெக்கானிக்கல் இன்ஜரிஸ் எல்லாம் வர கிட்ட ப்ரோஸ்டாக்லாண்டின் தான் கூட நிறைய ப்ரொடியூஸ் ஆகுற. இப்ப உண்மையில இந்த ப்ரோஸ்டாக்லாண்டின் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுறா இந்த இடத்துல பாருங்க, இப்ப செல்ஸ் தானே உடஞ்சிருக்குது. செல்ஸ் சொல்லுங்களேன், மனுஷன்ல தானே படிக்கிற, நாங்க மனிதர்களை தானே படிக்கிற, மனிதர்களோட கலங்களோட ஆகும் வெளியில ஆகும் என்ன இருக்கு? ஒரு களம் ஒன்று எடுத்தா, ஹியூமன் செல் ஒன்று எடுத்தா ஆகும் களத்துல வெளியில என்ன இருக்கு? மேஜோல் கலர், நான் கேக்குற களத்துல தோல் இல்ல, ஒரு களத்துல ஆகும் வெளியால அவுட்டர் மோஸ்ட் லேயரா என்ன இருக்கு? membrane, செல் மெம்பரேன் இருக்கு. ஓ, செல் மெம்பரேன் இருக்கு, வெரி குட். பொஸ்போலிபிட் செல் மெம்பரேன் இருக்கு தானே, அந்த பொஸ்போலிபிட் செல் மெம்பரேன்ல இருந்து தான் இந்த ப்ரோஸ்டாக்லாண்டின் வாரு. டிரெக்டா வார இல்ல, ஒரு பாத்வே ஒன்று இருக்குது. அந்த பாத்வே எல்லாம் எங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ள தேவையில்லை. அப்ப இந்த பொஸ்போலிபிட்ல இருந்து தான் ப்ரோஸ்டாக்லாண்டின் வாரு. விளங்குதா? வார இந்த ப்ரோஸ்டாக்லாண்டின் தான் இன்ஃப்ளமேஷனை உண்டாக்குறது. சொல்றே கிளியரா? ஆகும் சிம்பிளா சொல்றேன்டா, முதலாவதுல என்ன நடக்கிற, ஒரு இன்ஜரி வருது, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜரி வருது. அப்படி இன்ஜரி வர கிட்ட கட்டாயம் என்னது? செல் மெம்பரேன் உடையிற. அப்ப பிரேக் டவுன், செல் மெம்பரேன் பிரேக் டவுன் ஆகிற என்னது? செல் மெம்பரேன். சரியா? அப்படி செல் மெம்பரேன் உடைய கிட்ட வர முக்கியமான கெமிக்கல்ஸ் என்னன்னு சொன்ன சொல்லுங்க? ப்ரோஸ்டாக்லாண்டின். வெரி குட். அப்ப இந்த ப்ரோஸ்டாக்லாண்டின் தான் என்ன தொண்டு பண்ற சொல்லுங்க? இன்ஃப்ளமேஷன். இன்ஃப்ளமேஷன் தான் என்ன செய்யறா, மெயினா என்ன செய்யறா, இப்ப நான் சொன்னேனே இந்த இடத்துல தான் இன்ஃப்ளமேஷன் வந்திருக்கேன்டா. இப்ப இந்த இடத்துல பிளட் சப்ளை இருக்குதானே, முதலாவது என்ன செய்யறா, அந்த நாடிட இல்லாட்டி நாளத்துல சைஸ கூட்டுரு. விளங்குதா? நார்மலா ஓரளவு இருக்குமே, அதை விட சைஸ கூட்டுரு. அப்ப என்ன செய்யணும், நிறைய நிறைய பிளட் அந்த இடத்துக்கு வரையும். சொல்ற கிளியரா?
ஆம் சார். நிறைய பிளட் அந்த இடத்துக்கு வரையிலும். அப்ப நிறைய பிளட் வருதுன்னு என்ன அர்த்தம்? நிறைய ஒயிட் பிளட் செல்ஸும் அந்த இடத்துக்கு வரும். நிறைய ஒயிட் பிளட் செல்ஸும் வரும். அப்ப ஒன்று எங்கட பிளட் வெசில்ட சைஸா கூட்டுரு, டயமீட்டரா கூட்டுரு. அப்படி கூட்டக்கிட்ட நிறைய பிளட் வர, நிறைய பிளட் வர கிட்ட பிளட்ல உங்களுக்கு தானே இந்த ஆர்பிசி டபிள்யூபிசி இருக்கு. அப்ப டபிள்யூபிசியும் நிறைய அந்த இடத்துக்கு வர. அடுத்தது பிளட்ல அந்த வெசில்ல இருந்து வெளியிலக்கு பிளட் லீக் ஆகுற அளவை கூட்டுரு. அப்படின்னா இந்த இடத்துல எல்லாம் போரஸ் இருக்குமே, சின்ன சின்ன போரஸ் இருக்கும். அந்த போரஸ்ட சைஸையும் கூட்டுரு. இது அவ்வளவுக்கு தேவையில்லை, விளங்கி கொண்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டா லேசி படிக்கு. அப்ப இந்த போரஸால நிறைய டபிள்யூபிசி இந்த இடத்துக்கு வந்தா பெத்தஜென்ஸ் என்ன செய்யலும், அதோட ஃபைட் பண்ணிடலாம். இன்னும் வைரஸோ பாக்டீரியாவோ இருந்தா அதோட ஃபைட் பண்ணும். பாக்டீரியா வைரஸ் இல்ல, சும்மா செல் டேமேஜ் தானே ஆயிருக்கேன்டா, டேமேஜான செல்ஸ அப்புறப்படுத்து, கிளியர் பண்ணு. அப்ப நிறைய பிளட் வரணும். அப்ப நிறைய பிளட் வந்தா அதுல டபிள்யூபிசி நிறைய வரும். வந்து பிளட்ல இருந்து டபிள்யூபிசி சரி வராது, அந்த இடத்துக்கு வரணும். அப்ப செல் இல்ல, அந்த வெசில்ட பெர்மியபிலிட்டியை கூட்டும். அப்படின்னா அந்த இடத்துல உள்ள போரஸ்ட அளவை கூட்டும். அப்ப நிறைய டபிள்யூபிசி வெளியில தப்பிச்சு தேவையான இடத்துக்கு வரும், ஃபைட் பண்றதுக்கு வரும். சரிதானே? அப்ப இந்த கட்டத்தை தான் நாங்க இன்ஃப்ளமேஷன் சொல்றோம், வந்து ஃபைட் பண்ணி அதை அப்புறப்படுத்துற. சரிதானே? ஓகே. அப்ப இப்படி நடக்க கிட்டதான் அந்த இடத்துல ஒன்று ரெட்னஸ் ஆகிறோம், நிறைய பிளட் வாரதே. அந்நேரம் நிறைய பிளட் வரக்கிட்ட ஸ்வெல்லிங்கும் ஆகுறது, விளங்குதா? அப்ப ரெட்னஸுக்கும் ஸ்வெல்லிங்கும் காரணம் அது. பிளட் வெசில்ட சைஸ் கூட கிட்ட நிறைய பிளட் வர, அப்ப அந்த இடத்துக்கு ரெட்னஸ் வர, அந்த கலர் சிவப்பா மாறுற. இதுவும் பாருங்க, நல்லா கலரான ஆட்கள்ட இப்படி ஒரு இன்ஃப்ளமேஷன் நடக்கிட்டு நல்லா விளங்கும். அந்த இடம் மட்டும் சோப்பா, காரணம் அவங்களோட கலர் ஒயிட்ன்றதால ஈஸியா விளங்கும். சரியா? ஏன்னா நிறைய பிளட் வரக்கிட்ட ரெட்னஸா மாறுறது. அடுத்து நிறைய பிளட் வாரத்தால ஸ்வெல்லிங்கும் ஆகும், அந்த இடம் அப்படியே வீங்கும், கலர் சிவப்பா மாறும், அது நேரம் ஸ்வெல்லிங்கும் ஆகுறது. இப்ப பார்ப்போம் ஏன் பெயின் வருது, ஏன் ஹீட் வருது. முக்கியமா இதுல விளங்கி கொண்டா படிக்க கிட்ட ஈஸியா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ப்ரோஸ்டாக்லாண்டின் வந்து ஒன்று இன்ஃப்ளமேஷனை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அந்த பிளட் வெசல்ட சைஸா கூட்டுது. அடுத்தது என்ன செய்யறதுன்னா, அது மட்டும் இல்ல செய்யறதுல ப்ரோஸ்டாக்லாண்டின் இன்னும் நிறைய வேலை செஞ்சுட்டு போற. சரியா? அடுத்து என்ன செய்யறா, நோசிரிசெப்டர் நோசிசெப்டர்ஸ் எங்கட ஸ்கின்ல ஒரு டைப் ரிசெப்டர்ஸ் இருக்குது. சொல்லுங்க, இந்த ரிசெப்டர்ஸ் என்னத்துக்கு தேவை, இல்லாட்டி இந்த ரிசெப்டர் தூண்டப்பட்டதால என்ன நடக்குற? நோசிசெப்டர்ஸ் நிறைய எங்கட ஸ்கின்ல இருக்கு. என்னத்துக்கு பொறுப்பான ரிசெப்டர் அது? இந்த ப்ரோஸ்டாக்லாண்டின் வந்து இந்த ரிசெப்டர்லையும் சேர்ந்து கொண்டு அந்த ரிசெப்டரையும் ஆக்டிவேட் பண்ற. சொல்லுங்க, நோசிசெப்டர். வெரி குட். பெயின், இல்லைங்களா? இப்ப நார்மலா எங்கட ஸ்கின்ல நோசிசெப்டர்ஸ் நிறைய இருக்கு. ஆனா பெயின் விளங்குறதுல ரீசன் அந்த ரிசெப்டர் தூண்டப்பட இல்லை. ஆனா ப்ரோஸ்டாக்லாண்டின் வந்து என்ன செய்யற, அவரை பைத்து இந்த நோசிசெப்டர்ஸ தூண்டுற. அதால எங்கட பிரெயின்ல பெயினை உணர்ற. சொல்றேன் கிளியரா? இப்ப நீங்க ஏதோ அவசரத்துல நடந்துட்டு போறீங்க, தெரியாம கதவுல இல்லாட்டி டோர்ல இல்லாட்டி ஏதோ ஒரு சொல்லுமே சேரோ சோஃபாலையோ காலை இல்லாட்டி விரல தட்டி கொண்டா பாருங்க, இன்ஃப்ளமேஷன் நடக்கிறதோட அடுத்து உங்களுக்கு என்ன விளங்குது? தட்டிப்பட்டா பெயின் விளங்குதா இல்லையா? இல்லாட்டி தட்டிப்பட்டு கொஞ்ச நேரம் பெய்த்து சோப்பாவி ஸ்வெல்லிங்கான புறவா நீங்க பாக்குறீங்க, என்னமோ நடந்திருக்கீங்க, அப்படியா? அப்படி இல்ல, தட்டிப்பட்டோடனே பெயின் விளங்குற. பெயின் விளங்குறதுக்கு ரீசனும் என்னன்னா, இந்த ப்ரோஸ்டாக்லாண்டின்ஸ் வந்து அந்த இடத்துல உள்ள நோசிசெப்டர்ஸ் ஆக்டிவேட் பண்ற, அதால பிரெயின்ல பெயின் விளங்குற. அப்ப இன்ஃப்ளமேஷனையும் உண்டு பண்ற, அது நேரம் நோசிசெப்டர்ஸையும் ஆக்டிவேட் பண்றது இந்த ப்ரோஸ்டாக்லாண்டின்ஸ். அவ்வளவு மட்டுமா செய்யறா இந்த ப்ரோஸ்டாக்லாண்டின்? இல்ல, இன்னும் ரெண்டு முக்கியமான வேலை செய்யற. பாருங்க, இப்ப விளங்குதா? ஒரு இன்ஃப்ளமேஷன் வரக்க கிட்ட, ஒரு இன்ஃப்ளமேஷன் ஃபார்ம் ஆகிட்ட பெயினை நீங்க உணர்றேன்னு விளங்குதா? இந்த இன்ஃப்ளமேஷன் வாரத்துக்கும் பெயினை உணர்றதுக்கும் காரணம் இந்த முக்கியமான ப்ரோஸ்டாக்லாண்டின் என்றால் விளங்குதா?
அதே நேரம் இவர் என்ன பேசுறா, எங்கட பிரெயின்ல சொல்லுங்க, எங்கட பிரெயின்ல இந்த ஹீட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு இருக்கிற முக்கியமான பாட்டு இது. ஹைப்போதலமஸ். ஹைப்போதலாமஸ். இவர் போய் என்ன செய்யறா, ஹைப்போதலமஸையும் அவரோடையும் ரியாக்ட் பண்ணி அவரையும் தாக்கி என்ன செய்யறா, எங்கட உடம்புல உள்ள ஹீட் பாயிண்ட் இல்லாட்டி அந்த டெம்பரேச்சர் பாயிண்ட வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ற. நார்மலா எங்கட உடம்போட டெம்பரேச்சர் என்ன, எதிர்வுக்கு மெயின்டைன் பண்ணி கொள்ற சொல்லுங்க பாப்போம். நார்மல் பாடி டெம்பரேச்சர் என்ன? சர்ச் பண்ணி சரி சொல்லுங்க கோயிக்கா. நார்மல் பாடி 37 degree Celsius. கிட்டத்தட்ட 36க்கும் 38க்கும் இடையில தான் வச்சுக்கொள்ள பாக்குற எங்கட நார்மல் பாடி ஹீட். அது யார் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கொள்றா, ஹைப்போதலமஸ். அப்ப ஹைப்போதலமஸுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்கு, அந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வாங்க. அப்ப கூட்டினா குறைக்க பாக்குற, குறைஞ்சா கூட்டிக்கொள்ள பாக்குற. இந்த ப்ரோஸ்டாக்லாண்டின் போய் என்ன செய்யறா, இந்த வெளிவு சொல்ற விலங்குதா 37 என்ற அந்த வெளிவை கொஞ்சம் கொஞ்சமா கூட்டுற. 37 38 ஆக்குற, 39 ஆக்குற, 40 ஆக்குற, 41 ஆக்குற. அப்ப ஹைப்போதலமஸ் நினைக்கிற நார்மலாவே எங்கட பாடி 40 தான் இருக்கணும், 42க்கு தான் இருக்கணும். நாங்க 42வை விட குறைவா டெம்பரேச்சர் இருந்தாலும் 42க்கு கூட்டுற. சொல்ற விலங்குதா? அந்த பாயிண்ட் விளங்கினா என்ற ஆட்கள் என்ன சொல்லுங்க பாபு. எங்கட உடம்பும் ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி நினைவச்சுக்கோங்களேன். இந்த ஒரு எங்கட உடம்பும் ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் நினைவச்சுக்கோங்க. அப்ப அந்த ரெஃப்ரிஜரேட்டர்ல ஒரு இடம் இருக்கு பாருங்க, மேல சில ஃப்ரிட்ஜ்கள்ல கீழே டெம்பரேச்சரை கூட்ட குறைக்கிறதுக்கு ஒரு சுவிட்ச் மாதிரியும் கண்டிருக்கா. அப்ப அதுல சில இடத்துல 1 2 3 4 5 இருக்கும், சில இடத்துல டெம்பரேச்சரை காட்டும். அதுல நீங்க தானே அந்த பாயிண்ட செட் பண்றது விளங்குதா. 5 வரை காட்டிலும் இருக்கிறன்றது இப்பவுமே 5 ஆகும் கூல், அதை விட 4, அதை விட கொஞ்சம் கூல், அதுக்கு அப்புறம் 3, அப்புறம் 2, அப்புறம் 1, அதுக்கு இங்கிட்டு கலரிக்கும் ஆஃப் உண்டு. இப்ப நீங்க சுவிட்சை ஆஃப்க்கு கொண்டு வந்தா ஃப்ரிட்ஜ் ஆஃப் ஆகுற. இதே நீங்க சுவிட்சை தள்ளி தள்ளி 3க்கு கொண்டு போனா அந்த ஃப்ரிட்ஜோட டெம்பரேச்சர் ஃபுல்லா என்னத்துல இருக்கும், இந்த 3க்கு பொறுப்பான டெம்பரேச்சர்ல தான் இருக்கும். சொல்ற விலங்குதா? சொல்ற விலங்குதா இல்லையா? இந்த 1 2 3 4 5 விமானமே. இப்ப உங்களோட ஃப்ரிட்ஜ்ல பாருங்க, மேல சம்டைம் இப்படி இருக்கு -2 to +8. இதுல விருப்பமான டெம்பரேச்சர் உண்டு உங்களுக்கு செட் பண்ணிடும், ஒரு செட் பாயிண்ட் உண்டு உங்களுக்கு செட் பண்ணிடும். நீங்க சொல்லுமே +2 என்ற டெம்பரேச்சர் இந்த பாயிண்ட செட் பண்ணினா சொல்லுங்க, உங்களோட ரெஃப்ரிஜரேட்டர் ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாவே டெம்பரேச்சர் என்ன வரைக்கும்? +2. அப்ப ரெஃப்ரிஜரேட்டர்ல அது மாதிரி ஒரு இடம் இருக்கிற மாதிரி எங்கட உடம்புலையும் ஒரு இடம் இருக்கிற ஹைப்போதலமஸ் உண்டு. அங்கதான் எங்கட உடம்புல டெம்பரேச்சரை செட் பண்ணி வச்சிருக்கு 37. சொல்ற விலங்குதா? அதை விட குறைஞ்சா கூட்டிக்குள்ள பாக்குற, கூட்டினா உடம்பே எங்கட பாடியே ஆட்டோமேட்டிக்கா குறைச்சுக்குள்ள பாக்குற. இந்த ப்ரோஸ்டாக்லாண்டின் போய் என்ன செய்யும்டா, இந்த ஆல்ரெடி செட் பண்றதுக்கு தான் 37 பாயிண்ட் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டும். சொல்ற விலங்குதா? 37 38 ஆக்கும், 40 ஆக்கும், சம்டைம் 42 ஆக்கும். ப்ரோஸ்டாக்லாண்டின் தொடர்ந்து உடம்புல இருக்க அந்த டெம்பரேச்சரை கூட்டி 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 போகும். கிளியரா? சும்மா சொல்லுமே, ப்ரோஸ்டாக்லாண்டின் வந்து எங்கட இந்த ஹைப்போதலமஸ்ல உள்ள பாயிண்ட 40 மாத்திருக்கு. அப்ப உடம்பு என்ன செஞ்சு கூட பாக்கும். சும்மா சொல்றேன், நார்மலா இப்ப எங்கிட்ட 36 இருந்து இந்த ப்ரோஸ்டாக்லாண்டின் போய்த்து 37 முள்ள அழிச்சிட்டு 40 மாத்திருக்கு. இப்போ ஆட்டோமேட்டிக்கா எங்கட உடம்பு அதுவே அதோட டெம்பரேச்சரை எத்தனையா மாத்திக்கொள்ள ட்ரை பண்ணும் சொல்லுங்க. 40 மாத்திக்கொள்ள ட்ரை பண்ணும். அப்ப எங்கட உடம்புல டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமா கூடிட்டு போகும். அதுதான் பாருங்க, ஒரு இன்ஃப்ளமேஷன், ஒரு காயம் வர கிட்ட எங்கட உடம்புட
கூடுறதுக்கு ரீசன் Sir, பாருங்களோ. நாங்க பார்த்தோம் ரெட்னஸ் ஆகுறதுக்கு ரீசன்னா சொல்லுங்க. அந்த இன்ஃப்ளமேஷன் வார இடத்துல தானே அந்த ஹீட் சூடா இருக்கும். இல்ல இல்ல இல்ல, எங்களுக்கு ஃபீவர் வாரதா இல்லையா? ஒரு காயமுண்டு வந்தா, பெரிய காயமுண்டு வந்தா அப்போ ஓவராலா பாடி டெம்பரேச்சர் கூடுமன்ற. ஓ ஓ, அந்த அந்த இடத்துல நீ சொல்றது ஹீட் கூட்டுற சரி தான். ஏன்னா அந்த இடத்துல கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிட்டு அந்த கெமிக்கல் ரியாக்ஷனாலேயும் ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுறதா இல்லையா? அந்த ஹீட் அந்த இடத்துல இருக்கிறதால அந்த இடம் இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆயிருக்கும். நீங்க சொல்றது சரி. ஆனா பாருங்க, ஒரு காயமோ இல்லாட்டி நீங்க பாருங்க, உங்களுக்கு வைரஸ் இன்ஃபெக்ஷனோ ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்துருக்கு, உங்களுக்கு காய்ச்சல் அடிக்குதா இல்லையா? வரும். வரும். அப்ப என்ன ரீசன்டா நிறைய ப்ரோஸ்டாக்லாண்டின் வந்திருக்குது. ப்ரோஸ்டாக்லாண்டின் பேர் என்ன செய்யறா, அந்த எங்கட பாயிண்ட், எங்கட உடம்புல டெம்பரேச்சர் பாயிண்டா கூட்டுறதால எங்கட உடம்பும் அதுல டெம்பரேச்சரை கூட்டி கொள்றோம். அப்ப அந்த ரேடியோல பழைய காலத்து ரேடியோல இருக்குது ஃப்ரீக்வன்சியை செட் பண்ற மாதிரி. அப்ப ப்ரோஸ்டாக்லாண்டின் பேர் ஃப்ரீக்வன்சியை மாத்தி விட்டுற, கொஞ்சம் கூட்டி வைக்கிற, நார்மல் இருக்கிறத விட கூட்டுற, அதால பாடி டெம்பரேச்சர் கூட்டுற. இதால தான் ஃபீவர் வர. கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரோஸ்டாக்லாண்டின் இன்ஃப்ளமேஷனை ஃபார்ம் பண்ணாலும் அந்த இன்ஃப்ளமேஷனாலேயும் அந்த இடத்துல ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிடும். அது வேற. நான் சொல்றேன், இந்த இடத்துல நான் சொல்றது ஃபீவர். நோசிசெப்டஸ் தூண்டி பெயினை உண்டாக்கிடும். அதே மாதிரி ஹைப்போதலமஸ்ல இந்த தெர்மல் ஸ்டெட் பாயிண்ட கூட்டி ஃபீவர் உண்டு பண்ணிடும். அது கூட கடைசி வேலை ப்ரோஸ்டாக்லாண்டின் என்னண்டா, நார்மலா எங்கட பிளட்ல கரு இல்லாத ஒரு செல் டைப் போட்டிருக்கீங்க. உண்மையில செல் சொல்லலாம், கரு இல்லையே, கல உடைவுன்னு சொல்ற. சொல்லுங்க என்னது? பிளட்ல ஒரு கல உடைவு இருக்கும், அவங்க தான் குருதி உறைதலுக்கு பிளட் புரோட்டீனுக்கு சம்பந்தம். யாரு? குருதி சிறுத்தட்டு. ப்ரோஸ்டாக்லாண்டின் அடுத்த வேலை என்னண்டா, குருதி உறைதலை தடுக்கிற. குருதி உறைதலை தடுக்கிற அப்படின்னா பிளட் புரோட்டீன் தடுக்கிற. சொல்ற விளங்குதா? இப்ப சொல்லுங்க, இந்த ப்ரோஸ்டாக்லாண்டின் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா, இவ்வளவு நேரம் பார்த்தது ப்ரோஸ்டாக்லாண்டின் ஃபங்க்ஷன் என்னென்ன? நோசிசெப்டஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி பெயினை உருவாக்கும். ஒன்று பெயினை ஃபார்ம் பண்ணு. அடுத்தது ஹைப்போதலமஸ் ஆக்ட் பண்ணி ஹீட்டை கூட்டும். அப்படின்னா ஃபீவரை உண்டு பண்ணு. அடுத்தது முக்கியமானது, நான் படிக்கிறத சொல்லலையே, இன்ஃப்ளமேஷனை ஃபார்ம் பண்ணு. அடுத்தது குருதி உறைதலை தூண்டுமா தடுக்குமா? தூண்டுமென்னு சொன்னா தடுக்குமென்னு சொன்னா சரி. அப்ப மாற்றிவங்க தூண்டும். சரிதானே? இப்ப இது ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன் யாருன்னா ப்ரோஸ்டாக்லாண்டின். அது இல்லாம ப்ரோஸ்டாக்லாண்டின் இன்னொரு ஃபங்க்ஷனும் இருக்கு. அதாவது ப்ரோஸ்டாக்லாண்டின் நாங்க தனியா படிச்சதுக்கு ப்ரோஸ்டாக்லாண்டின் டைப் நிறைய இருக்கு. அப்ப இந்த ஃபங்க்ஷனை தாரது யாருண்டா, பொதுவா இன்ஜரி டைம்ல வர ப்ரோஸ்டாக்லாண்டின். விளங்குதா? ஒரு இன்ஜரி டைம்ல வர ப்ரோஸ்டாக்லாண்டின் ஒன்று பெயினை தரும், அடுத்த ஃபீவரை தரும், அடுத்த இன்ஃப்ளமேஷனை உண்டு பண்ணும். அந்த இடத்துல அடுத்த பிளட் க்ளொட் ஆகிறத தூண்டும். கட்டாயம் இன்ஜரி வந்தா பிளட் க்ளொட் ஆகதார வேண்டும். அதுலயும் இந்த ப்ரோஸ்டாக்லாண்டின் சம்பந்தப்பட்டு. இது நார்மல் இல்ல, எப்பயாச்சும் ஒரு இன்ஜரி வந்தா தானே இவ்வளவு நடக்குது. அது இல்லாம நார்மலாவும் ப்ரோஸ்டாக்லாண்டின் உருவாகி கொண்டுதான் இருக்கு.
நார்மலாவும் எங்களோட உடம்புல ப்ரோஸ்டாக்லாண்டின் உருவாகி கொண்டுதான் இருக்குது. அதோட ஃபங்க்ஷன் என்னன்னா, முதலாவது எங்கட ஸ்டொமக்ல மியூக்கஸ் ப்ரொடியூஸ் பண்றது. அப்ப எங்கட ஸ்டொமக் எடுத்துக்கொண்டா இதுல ஆகும் உள்ளுக்கு என்ன படம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். ஆகும் உள்ளால HCl எங்கட இந்த கலங்கள்ல படாம தடுக்கிற என்ன படம் இருக்குது சொல்லுங்க. சீதமென் சார். சீதமென் சவுதான் சொல்லுங்க. அந்த சீதத்தை உண்டாக்குறத தோன்றாலும் யாரு? இந்த ப்ரோஸ்டாக்லாண்டின் தான். ஓகேயா? அப்ப ப்ரோஸ்டாக்லாண்டின் ரீக்க கிட்ட இல்லாட்டி ப்ரோஸ்டாக்லாண்டின் அளவு கூட கூட என்னோட ஸ்டொமக்ல மியூக்கஸ் ப்ரொடக்ஷன் ஆகிறதும் கூடும். விளங்குதா? மியூக்கஸ் ப்ரொடியூஸ் ஆகிறது கூடும். அடுத்தது முக்கியமான அடுத்த அங்கம் என்னன்னா கிட்னி. விளங்குதா? கிட்னிக்கு பிளட் எவ்வளவுக்கு எவ்வளவு போகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு என்ன நடக்கும்? ஃபில்டர் நடக்கும். சரியா? ஃபில்டர் ஆகும். எவ்வளவு எவ்வளவு பிளட் போகுதோ அவ்வளவு அவ்வளவு ஃபில்டர் ஆகிறதுக்கு சான்ஸ் கூட. சொல்ற விளங்குதா? பிளட் கிட்னிகளுக்கு போனாதானே ஃபில்டர் ஆகலும். அப்படிதானே? ஓ சார். அப்ப கிட்னிக்கு பிளட் அனுப்பம் கூடுதலா ப்ரோஸ்டாக்லாண்டின் அளவு கூட கிட்டு. அப்ப என்ன செய்யும்டா பிளட் பெர்ஃபியூஷனை கூட்டும். பிளட் பெர்ஃபியூஷனை கூட்டும். எதுக்குன்னா கிட்னிக்கு. யார்? இந்த ப்ரோஸ்டாக்லாண்டின். அதே நேரம் ப்ரோஸ்டாக்லாண்டின் என்ன செய்யும்டா பிளட் க்ளோட்டிங்க தடுக்கும். இப்ப சொல்லுங்க பாப்போம், ப்ரோஸ்டாக்லாண்டின் வேலை என்னன்னா முதலாவது என்னத்தை தரும்? குயிக்கா சொல்லுங்க. சார் ஓ அந்த ரெண்டாவது கொஞ்சம் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணேன் சார். கிட்னில பிளட் கிட்னில தானே என்ன நடக்கிற? மெயினா எங்கட உடம்புல பிளட் எங்க சுத்தப்படுத்தப்படுற? சுத்தப்படுத்துறா பிளட்ல உள்ள தேவையில்லாததுகளை அகற்றிட்டு திரும்ப ஃபில்டர் பண்ணி எந்த இடத்துல அனுப்புற? அதுக்கு இசைவாக்கம் அடைஞ்ச அங்கம் என்ன? கிட்னி தானே. வேற எங்கேயாவது பிளட் சுத்தப்படுத்தப்படுறதா? அதாவது நீங்க படிச்சிருப்பீங்களே A லெவல்ல கிட்னில பிளட் போகிட்ட ஃபில்ட்ரேஷன் நடக்கிறேன், ஃபில்டர் ஆகுறேன். தமிழ்ல சரியான வேர்டு என்ன? வடிகட்டப்படுறதா? ஓ சார். வடிகட்டப்பட்டு அதில் உள்ள மெடிசின்ஸ் இருக்கட்டும், அடுத்த கெமிக்கல்ஸ் இருக்கட்டும், தேவையில்லாத பொருட்களா இருக்கட்டும், ஃபில்டர் பண்ணி அனுப்புற இடம் எது? கிட்னிக்கு. அப்ப கிட்னிக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பிளட் போகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு வடிகட்டப்படுமா இல்லையா? ஓ சார். வடிகட்டப்படும். ஓகே சார். இப்ப இந்த இடத்துல பிளட் போற வெசல்ஸ் சைஸ கூட்டுறதும் யார்ட வேலை சொல்லுங்க? ப்ரோஸ்டாக்லாண்டின் வேலை. அப்ப இந்த வெசல்ஸ் நாங்க முத பார்த்த மாதிரியே தான் அந்த இடத்துல உள்ள வெசல்ட அளவு கூட்டின மாதிரி இங்க கிட்னிக்கு கூட்ட கிட்ட நிறைய நிறைய பிளட் கிட்னிக்கு வரும். அப்ப நிறைய நிறைய என்ன செய்யலும்? ஃபில்ட்ரேஷன் ஆகலும். சொல்ற விளங்குதா? கிளியரா? இல்லாட்டி எல்லாத்தையும் வந்து குழப்பி விட்டேனா? ஓரளவு கிளியரா விளங்கி வச்சிருந்தது. சொல்லுங்க, ப்ரோஸ்டாக்லாண்டின் என்னென்ன ஃபங்க்ஷனை செய்யுது? ஒன்று எங்களுக்கு என்ன தருது? பெயினை தருது. அடுத்தது ஃபீவரை தருது. இன்ஃப்ளமேஷனை தருது. அடுத்தது
பிளட் பிளட் க்ளோட்டிங்கை வந்து clot ஆகிறத தூண்டும். சரி, அதே மாதிரி ஸ்டொமக்ல மியூக்கஸ் ப்ரொடியூஸ் ஆகிறத கூட்டுது. கிட்னிக்கு பிளட் போற அளவை கூட்டுது. அதே நேரம் பிளட் கிளாட்டிங்க தடுக்குது. நான் ஒரே விஷயம் மாத்தி மாத்தி சொல்லிருக்கேன், யாருக்கும் டவுட் வர இல்லையா? இங்க பாருங்க, பிளட் க்ளோட்டிங் தூண்டுமென்னு சொல்ற மாதிரி பிளட் க்ளோட்டிங் நிரோதிக்கும்னு சொல்ற. டவுட் வரலையா? ஏன் இது ரெண்டு சொல்றேன்? நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் இல்ல, என்ன விஷயம்டா, ப்ரோஸ்டாக்லாண்டின் நிறைய டைப் இருக்கு. இன்ஜரி போது, நார்மலா காயங்கள்ல போது, இல்லாட்டி இன்ஃப்ளமேஷன் டைம்ல வார ப்ரோஸ்டாக்லாண்டின் தான் பிளட் க்ளொட் ஆகிறத தூண்டுற. அது இல்லாம நார்மலா எங்களோட உடம்புல இப்பயும் ப்ரோஸ்டாக்லாண்டின் ப்ரொடியூஸ் ஆகி கொண்டு தான் இருக்கு. அந்த ப்ரோஸ்டாக்லாண்டின் தான் இந்த வேலை செய்யறது. சொல்ற விளங்குதா? இன்ஜரி டைம்ல வாரது ஒரு டைப் ப்ரோஸ்டாக்லாண்டின். பாருங்க, பிஜிலையும் PG1, PG2, PG3 நிறைய டைப் இருக்கு. அதுல ஒரு டைப் இன்ஜரியில வாரது, அது தான் ஒன்று பெயினை தார, ஃபீவரை தார, இன்ஃப்ளமேஷனை உண்டு பண்ற, பிளட் க்ளொட் ஆகிறத தூண்டுறது. அது இல்லாம நார்மலா இப்பயும் எங்களோட உடம்புல ப்ரோஸ்டாக்லாண்டின் உருவாகி கொண்டு தான் இருக்கு. அவங்க என்ன செய்யற? அவ யோசிங்க, இன்ஜரி வந்தா மட்டும்தான் ப்ரோஸ்டாக்லாண்டின் உருவாகுறேன்டா. எங்கட ஸ்டொமக்ல மியூக்கஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு நாங்க எந்த நேரம் பேத்து கை கால எங்கேயாவது தட்டி கொண்டு காயப்படுத்தி கொண்டே இருக்கும். இல்லாட்டி ஸ்டொமக்ல மியூக்கஸ் ப்ரொடியூஸ் ஆகாது. விளங்குதா? அப்படி நாங்க கை கால எங்கேயாவது பேத்து இந்த கீறி கொண்டே நிக்கிறதா ப்ரோஸ்டாக்லாண்டின் உருவாகணும், மியூக்கஸ் உருவாகணும் என்று? இல்ல சார். அப்ப நார்மலாவே எங்களோட உடம்புல இன்னொரு டைப் ப்ரோஸ்டாக்லாண்டின் உருவாகி கொண்டுதான் இருக்கிற. அது என்ன செய்யற? மியூக்கஸ் ப்ரொடியூஸ் ஆகிறத தூண்டுற, கிட்னிக்கு பிளட் பெர்ஃபியூஷன் கூட்டுற. அதே நேரம் நார்மலி பாருங்க, இன்ஜரி ஆகாத டைம் எங்களுக்கு பிளட் க்ளொட் ஆகி வேற இல்ல. அப்படி க்ளொட் ஆகுனா ப்ராப்ளம். அப்ப அந்த டைம்ல பிளட் க்ளொட் ஆகுறத தடுக்கிற. அப்ப இது நார்மல் கண்டிஷன்ல. இது வந்துட்டு என்ன, இன்ஜரி கண்டிஷன்ல. முக்கியமான பாயிண்ட் இப்பதான் சொல்ல போற. இப்ப இன்ஜரி டைப்ல ப்ரோஸ்டாக்லாண்டின் உருவாகிறதுக்கு சம்பந்தப்பட்ட ஆள் இல்லாட்டி என்சைம் என்னண்டா COX-2. விளங்குதா? இதே நார்மல் டைம்ல ப்ரோஸ்டாக்லாண்டின் உருவாகிறதுக்கு சம்பந்தப்பட்ட என்சைம் என்னண்டா COX-1. சொல்றது விளங்குதா? திரும்ப ஒருக்க சொல்லவா? விளங்குது சார். திரும்ப ஒருக்க சொல்லவா? சார். ஆரம்பத்துல சே பாருங்க, உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். எங்கட உடம்புல நார்மல் சிச்சுவேஷன்லயும் என்ன உண்டாகிறண்டா ப்ரோஸ்டாக்லாண்டின் உருவாகிற. அதே நேரம் எங்கட உடம்புல ஏதாச்சும் இன்ஜரி இல்லாட்டி இன்ஃப்ளமேஷன் கண்டிஷன் வந்தாலும் ப்ரோஸ்டாக்லாண்டின் உண்டாகிற. எங்கட உடம்புல நார்மலா ப்ரோஸ்டாக்லாண்டின் உருவாகிறதுக்கு சம்பந்தப்பட்ட என்சைம் எதெண்டா COX-1. சரியா? அதே மாதிரி ஒரு இன்ஜரி வந்து அதால ப்ரோஸ்டாக்லாண்டின் உருவாகிறதுக்கு சம்பந்தப்பட்ட என்சைம் தான் யாரு? COX-2. சரியா? நார்மலா COX-1 வர ப்ரோஸ்டாக்லாண்டின் வேலை தான் நான் முத சொன்னது. ஒவ்வொன்றா சொல்லுங்க. என்னது? ஒன்று மியூக்கஸ் ப்ரொடக்ஷன், அடுத்தது பிளட் ஃபில்டர் பண்றது. பிளட் ஃபில்டர் பண்றது இல்ல, கிட்னிக்கு அனுப்புறதா. ரீனலுக்கு பிளட் அனுப்புறது, பெர்ஃபியூஷனை கூட்டுறது. ஃபில்டர் பண்றது சிறுநீரகத்திட வேலை, போமன் உரை அதெல்லாம் அந்த இடத்துக்கு அனுப்பணுமே. பிளட் போனா தானே ஃபில்டர் பண்ணலாம். பிளியலும் பிளட் அந்த இடத்துக்கு போனா பிளட்ட போக வைக்கிறது தான் ப்ரோஸ்டாக்லாண்டின் வேலை. போக வைக்க என்ன செய்யணும்? அந்த வெசில்ட அளவை கூட்டணும், சைஸை கூட்டணும். அது இல்லாம இன்னொன்று சொன்னது, பிளட் க்ளொட் ஆகிறத ஸ்டாப் பண்றேன்.
பிளட் Inhibit. க்ளோட்டிங்கை இன்ஹிபிட் பண்றது. சரி, இவ்வளவு நார்மலா கொக்ஸ் 1 வர ப்ரோஸ்டாக்லாண்டின் வேலை. இதே ஒரு இன்ஜரி இல்லாட்டி ஏதோ ஒரு பெகஜன் வந்து எங்கட உடம்புக்கு ப்ரோஸ்டாக்லாண்டினை தாருது. அந்த சந்தர்ப்பத்துல யாரு, எந்த என்சைம்? COX-2. COX-2. இப்படி வர ப்ரோஸ்டாக்லாண்டின் இவங்க செய்யற வேலையை செய்யறல, அந்த நேரத்துக்கு அந்த இடத்துக்கு தேவையான வேலையை செய்யறது. முதலாவது என்ன? Inflammation. இன்ஃப்ளமேஷன். அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் உண்டாக்குறது. அடுத்தது fever, பெயின், ஃபீவரை தார. அடுத்தது pain, பெயின் தார. அடுத்தது Blood clotting stimulation. பிளட் க்ளோட்டிங் ஸ்டிமுலேட் பண்றது. சரியா? இப்ப நாங்க என்ன செய்யணும்? இன்ஃப்ளமேஷனுக்கு எதிரா மெடிசின் எடுக்கணும்டா COX-1 என்ற ஆளுக்கு அடிச்சா சரியா, COX-2 என்ற ஆளுக்கு அடிச்சா சரியா? COX-2. இந்த COX-2 என்ற ஆளை இன்ஹிபிட் பண்ணினா அவரது வேலையை தடுத்தா வர ப்ரோஸ்டாக்லாண்டின் அளவு என்ன செய்யும்? குறையும். குறையும். அதால இன்ஃப்ளமேஷனும் குறையும், குறையும், ஃபீவரும் குறையும், குறையும், பெயினும் குறையும், பிளட் க்ளோட்டிங் அது பெருசா பார்க்கல, அதுவும் உண்மையில குறையும். சரியா? அப்ப பாருங்க, இது மாதிரி COX-2 நாங்க இன்ஹிபிட் பண்ணா இன்ஃப்ளமேஷனை தடுக்கிறதானே. அப்ப இது மாதிரி இந்த COX-2 என்ற என்சைமை இன்ஹிபிட் பண்ற மெடிசினுக்கு எங்களுக்கு என்ன பேர் சொல்லலும்? ஒன்று சொல்லுங்க. Inflammatory. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மெடிசின். அதே மாதிரி ஃபீவரை குறைக்கிற ஆட்களுக்கு நாங்க என்ன பேர் சொல்றோம்? அந்த மெடிசினுக்கு என்ன பேர் சொல்றோம்? Antipyretic. ஆன்டி பைரட்டிக். அப்படின்னா எங்கட ஹீட்டை குறைக்கிற, ஃபீவரை குறைக்கிற ஆன்டிபைரட்டிக். பெயினை குறைக்கிறேன்டா analgesic, என்ன வேர்ட்? எனர்ஜெசிக். அப்ப பாருங்க, நாங்க இப்ப எடுக்க போற மெடிசின் இந்த COX-2 தானே இன்ஹிபிட் பண்ற. அதால அந்த மெடிசினுக்கு எங்களுக்கு என்ன சொல்லலும்? ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி சொல்லலும், ஆன்டி பைரட்டிக்னு சொல்லலும், அதே மாதிரி எனர்ஜெசிக்னு சொல்லலும். சொல்ற விளங்குதா? இப்ப நான் ஒரு மெடிசின் எடுக்கிறேன், இந்த டைம்ல இந்த இடத்துல நான் ஒரு மெடிசின் எடுக்கிறேன். அந்த மெடிசின் வந்து இந்த COX-2 இன்ஹிபிட் பண்ணா அவர் என்னென்ன இஃபெக்ட காட்டும், என்னென்ன இஃபெக்ட தரையிலும்? ஒன்று ஆன்டி இன்ஃப்ளமேட்டிக் இஃபெக்ட தரையிலும். அடுத்தது ஃபீவரை குறைக்கிறதால என்ன இஃபெக்ட தரையிலும்? ஆன்டி பைரட்டிக். அதே மாதிரி பெயினை ரெடியூஸ் பண்றதால என்ன எஃபெக்டும் தரும்? analgesic, எனர்ஜிஸ்டிக் எஃபெக்டும் தரும். அப்ப இந்த COX-2 நாங்க இன்ஹிபிட் பண்ற ஒரு மெடிசின் பாருங்க இந்த 3 இஃபெக்டையும் காட்டும். ஒன்று ஆன்டி இன்ஃப்ளமேஷனாவும் ஒர்க் பண்ணும், ஆன்டி பைரட்டிக்காவும் ஒர்க் பண்ணும், அடுத்தது எனர்ஜெசிக்காவும் ஒர்க் பண்ணும். சரியா? இப்ப இந்த COX-2 சரியா இன்ஹிபிட் பண்றதுக்கு 2 டைப் நாங்க மெடிசினா யூஸ் பண்ணிடும். ஒன்று அந்த மெடிசின் ஒரு ஸ்டெராய்டா இருக்கிறது. அடுத்தது ஒரு நான் ஸ்டெராய்டா இருக்கிறது. சொல்ற விளங்குதா? was நாங்க இந்த COX-2 இன்ஹிபிட் பண்றதுக்கு ஒரு ஸ்டெராய்டு எடுத்தா அதுக்கு எங்களுக்கு என்ன பேர் சொல்லிடும்? ஸ்டெராய்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ். அதே ஒரு நான் ஸ்டெராய்டு எடுத்தா Non-steroid anti-inflammatory. ஸ்டெராய்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மெடிசின். அப்ப நாங்க பார்க்க போற ஒரு ஸ்டெராய்டு இல்ல, அதாவது இது கெமிக்கலா சொல்ற அந்த மெடிசின் கெமிக்கல், அது ஸ்டெராய்டு இல்ல. ஸ்டெராய்டுன்னு உங்களுக்கு தெரியுமே, ஏரோல படிச்சிருப்பீங்களே. என்னத்துல ஒரு டைப் ஸ்டெராய்டு நாங்க சொல்றேன்? புரோட்டீன்லையா, கார்போஹைட்ரேட்டா, கொழுப்புலையா, அது லிப்பிட்லையா? லிப்பிட் ஒரு டைப், லிப்பிட் ஒரு டைப் ஸ்டெராய்டு. அப்ப அந்த ஸ்டெராய்டால மேனுஃபேக்சர் பண்ண இல்லாட்டி ப்ரிப்பேர் பண்ண மெடிசின் தான் அதுக்கு நாங்க சொல்றோம் ஸ்டெராய்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மெடிசின். அப்படியா ஸ்டெராய்டு இல்லாம கார்போஹைட்ரேட்டோ இல்லாட்டி புரோட்டீனோ இல்லாட்டி லிப்பிட்லயோ அடுத்த
ஸ்டெராய்ட் தவிர்ந்த அடுத்தடுத்த கெமிக்கலை யூஸ் பண்ணி ஒரு மெடிசினை கண்டுபிடிச்சேன்னா அந்த மெடிசினுக்கு சொல்றது நான் ஸ்டெராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மெடிசின். சொல்ற விளங்குதா? மெயினா நாங்க இன்ஃப்ளமேஷனுக்கு எதிராக தான் அந்த மெடிசினை குடிக்கிற. அதே நேரம் அது இன்ஃப்ளமேஷனை மட்டும் குறைக்குது இல்ல, ஃபீவரையும் குறைக்குது, அடுத்தது என்னத்தையும் குறைக்குது, பெயினையும் குறைக்கும். அப்போ ஓவரால் ஐடியா உங்களுக்கு விளங்கினதா? அடுத்த படிக்கும் போதோ ஒரு ஓவரால் ஐடியா உங்களுக்கு விளங்குதா? ஓவா இல்லையா சொல்லுங்க. விளங்குது. கடந்த 1 hour நான் சொல்றதுல ஏதாவது ஒன்று எடுத்துக்கொண்டீங்களா? ஓ சார். ஆனா என்ன பிரச்சனைடா, இப்ப நாங்க பாக்குறேன்னா COX-2 இன்ஹிபிட் பண்ணா எங்களுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் தரும், ஆன்டி பைரட்டிக் எஃபெக்ட் தரும், எனர்ஜெசிக் எஃபெக்ட் தரும். COX-2 தனியா நாங்க இன்ஹிபிட் பண்ணா. ஆனா என்ன பிரச்சனைடா, எல்லா மெடிசினும் பேத்து இந்த COX-2 மட்டும் அடிக்காது. சில மெடிசின் இருக்குது COX-2 இன்ஹிபிட் பண்ற அதே நேரம் எதையும் சேர்த்து இன்ஹிபிட் பண்ணலும், COX-1 இன்ஹிபிட் பண்ணலும். அப்படி ரெண்டையுமே இன்ஹிபிட் பண்ணுதுண்டா அதுக்கு நாங்க சொல்ற நான் சிலக்டிவ். ஒருத்தர சிலக்ட் பண்ணி அடிக்குது இல்ல, இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு போடுது பாருங்க. அப்படி நாங்க பேர் சொல்ற நான் சிலக்டிவ். இது தனியா COX-2 மட்டும் அடிச்சா எங்களுக்கு என்ன பேர் சொல்லலும், சிலக்டிவ். இன்னும் அழகா சொல்றோம்னா சிலக்டிவ் எதை அடிக்கிறது, COX-2 இன்ஹிபிட்டர். இது தனியா COX-1 மட்டும் அடிச்சா அவங்கள மட்டும் இன்ஹிபிட் பண்ணா என்ன பேர் சொல்லலும், செலக்டிவ் COX-1 இன்ஹிபிட்டர்ஸ். இப்ப இந்த 3 டைப்லயும் எந்த டைப் நல்ல, அடுத்தது ஏன் அது நல்ல சொல்லுங்க ரீசன். நான் சிலக்டிவா, சிலக்டிவ் COX-2 இல்லாட்டி செலக்டிவ் COX-1 எந்த டைப் ஆஃப் மெடிசின் நல்ல? 3 இருக்கு. எது நல்ல இன்ஃப்ளமேஷனுக்கு? செலக்டிவ் COX-2. சிலக்டிவ் COX-2. ஆனா நாங்க எடுக்கிற பெரும்பாலும் மெடிசின் என்னன்னா நான் சிலக்டிவ். COX-2 அடிக்கிற, இது COX-1 அடிக்கிற. COX-1 அடிக்கிட்டு என்ன நடக்குதுன்னா மெயின் பிரச்சனை மியூக்கஸ் ப்ரொடக்ஷன் குறையுது. மியூக்கஸ் ப்ரொடக்ஷன் குறைஞ்சண்டா இப்ப எசிடுக்கு போய்த்து தாக்கலும் என்னத்த, இரைப்பைட சுவர விளங்குதா? ஸ்டொமக்ட வாலுக்கு இப்ப HCl டிரெக்டா பாதி ஒன்று அமைச்சு கொடுக்குற. ஏன் மியூக்கஸ் டிரெக்டா போய்த்து அட்டாக் பண்ற வோல், அதால வோல் என்ன நடக்குறா சிதைவடைகிற, துளையே ஆகல. விளங்குதா? செல்ஃப் டைஜஷன் நடக்கிற அந்த இடத்துல. விளங்குதா? நீங்க படிச்சிருப்பீங்களே A லெவல்ல 1 அமிலம் இல்லாட்டி 1 காரம் சேர்த்தா புரோட்டீன் அமைப்பழிவுக்கு உள்ளாகுற. அப்ப எங்கட ஸ்டொமக்ட வோல் வந்துட்டு புரோட்டீனாலதான் ஆவிருக்கு. இப்ப எசிட் பைத்து அதுல தாக்க முடிய கிட்ட அமைப்பழிவுக்கு உள்ளாவி தனித்தனியா உடையுது. அப்படி தனித்தனியா உடைய கிட்ட எங்கட இறைப்பையிலேயே பெப்சின் எல்லாம் இருக்கு. பைத்து குயிக்கா புரோட்டீனை எங்கடே தெரியாம எங்கடைய என்சைம் பைத்து அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அரிக்கிற, கொஞ்சம் கொஞ்சமா புரோட்டீனை உடைச்சி அமினோ ஆசிடா மாத்துற. அதால துளை வார, காயம் வார, அல்சர் வார. சொல்ற விளங்குதா? சார் அப்படின்னா அந்த ஸ்டொமக்ல லேயரை உருவாக்குறதுக்கு வந்து ஃபார்ம் பண்றதுக்கு வந்து சுக்சல்ஃபேட் மெடிசின் எடுக்கணும் தானே? சக்ரல்ஃபேட் அதே சொல்றீங்க? ஓ சார், அப்படி எடுக்கணுமா? எடுக்கலும். உண்மையிலே அத சக்ரல்ஃபேட் வந்துட்டு புதுசா உண்டாக்குறண்டு இல்ல, என்ன செய்யற சக்ரல்ஃபேட். இப்ப இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு காயம் வந்திருக்கேன் எப்பவுமே, இந்த இடத்துல பாருங்க இந்த இடம் இல்ல, இதெல்லாம் செல்ஸ். இந்த இடத்துல செல்ஸ HCl தாக்கம் புரிஞ்சு அதே மாதிரி என்ன நடந்திருக்கு, பெப்சின் எல்லாம் இந்த இடத்த அழிச்சு போட்டிருக்கேன்டா. சக்ரல்ஃபேட் நாங்க எடுத்தோம்னா சக்ரல்ஃபேட் என்ன செய்யணும்னா பேத்து இந்த இடத்துல ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணும். லேயரை ஃபார்ம் பண்றதால திரும்பவும் எசிட் பைத்து அந்த இடத்துல தாக்கம் புரியுறதை தடுக்கும். அப்ப இவர் பைத்து ஒரு லேயர் ஃபார்ம் பண்றதால இந்த உள்ளுக்கு அது ஒட்டோவா, நார்மலாவே எங்களோட உடம்பு ஒட்டோவா சுகமாகற தானே, அதை இலகுபடுத்துற. மற்றபடி இந்த சக்ரல்ஃபேட் பைத்து தான் அந்த சரியாக்குறேன் அர்த்தம் இல்ல. சக்ரல்ஃபேட் பைத்து என்ன செய்யறா, இங்க ஒரு லேயர் மறைச்சு கொள்றதால இன்னும் இன்னும் எசிட் அந்த இடத்துல பட்டு
இன்னும் வேர்ஸ் ஆகுறது, இன்னும் மோசமாகிறத தடுக்கிறது. அந்த இடத்துல சுகமாகிற இல்லாட்டி ஹீல் ஆகுற பெர்சன்டேஜ கூட்டுறது. அதுதான் சக்ரல் ஃபெட் வேலை. சொல்ற விளங்குதா? அல்சஸ்ல நாங்க படிப்போம் இந்த. ஓகே சார். சரி, அப்ப நாங்க எடுக்கிற டைக்ளோஃபெனக் சோடியம் இருக்கட்டும், டிக்ளோஃபெனக் சோடியம் இருக்கட்டும், ரூஃபன் இருக்கட்டும், சரியா, அவ்வளோ மெடிசின்ஸும் நான் செலக்டிவ். விளங்குதா? கொக்ஸ் 1ஐயும் அடிக்கிற, கொக்ஸ் 2க்கும் அடிக்கிற. அதால ஒன்று மெயினா வரையிலும் எங்களுக்கு கெஸ்ட்ரிக் இரிட்டேஷன்ஸ் இல்லாட்டி அல்சர்ஸ் வரையிலும், கெஸ்ட்ரிக் அல்சர்ஸ் வரையிலும், இப்ப ஜிஐடியோட சம்பந்தப்பட்ட நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வரையிலும் நாங்க நான் செலக்டிவ் எடுக்கிறதால. அடுத்தது இந்த பிரச்சனையும் வருது, நிறைய கிட்னிக்கு பிளட் போகாது. அப்ப கிட்னிக்கு போற பிளட் அளவு குறைய கிட்ட ஃபில்ட்ரேட் அளவு குறையும். அதால தேவையில்லாத அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் எங்களோட பிளட்ல தொடர்ந்து பிரிக்க பார்க்கும். விளங்குதா? சில கெமிக்கல்ஸ் வந்தா உடனே பிளட் என்ன செய்ய பாக்குற, கிட்னியால அனுப்ப பாக்குற வெளியிலைக்கு, யூரினோட சேர்த்து. அப்ப இப்ப கிட்னிக்கு பிளட் போற அளவு குறைய கிட்ட அந்த கெமிக்கல்ஸ் இருக்கட்டும், மெடிசின் இருக்கட்டும், அப்படியே எங்களோட பிளட்ல எக்யூமுலேட் ஆகுறது, சேர தொடங்குறது. அதோட பொசிஷன் ஆகிடும், இல்லாட்டி இன்னும் தேவையில்லாத அன்வான்ட் எஃபெக்ட்ஸ் தரையிட்டு. அதே நேரம் பிளட் க்ளோட்டிங்க இன்ஹிபிட் பண்றது தானே இவங்களோட வேலை, ப்ரோஸ்டாக்லாண்டின். அப்ப இந்த ப்ரோஸ்டாக்லாண்டின் அளவு குறைய கிட்ட பாருங்க, எங்களோட உடம்புள்ளக்கு பிளட் க்ளோட்டாக பாக்குற. அதால ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரையில. இவ்வளவும் சொன்னதும் வேறா. தனியா கொக்ஸ் 2 மட்டும் நாங்க அட்டாக் பண்ணினா இல்லாட்டி அவரை மட்டும் இன்ஹிபிட் பண்ணா ப்ராப்ளம் இல்ல. ஆனா நிறைய மெடிசன் இருக்குது கொக்ஸ் 2 மட்டும் இன்ஹிபிட் பண்ணாம கொக்ஸ் 1ஐயும் சேர்த்து இன்ஹிபிட் பண்ணு. act on both COX-1 and COX-2. ஓகேயா? ஆனா தனியா செலக்டிவ் COX-2 மெடிசின்ஸும் இருக்கு, தனியா செலக்டிவ் COX-1 மெடிசினும் இருக்கு. அப்ப இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு இன்ஃப்ளமேஷன் வந்திருக்குது, சரி, இல்லாட்டி ஃபீவரா இருக்குது, பெயினா இருக்குது, நீங்க நான் செலக்டிவ் எடுப்பீங்களா, செலக்டிவ் COX-2 எடுப்பீங்களா, செலக்டிவ் COX-1 எடுப்பீங்களா? செலக்டிவ் காக்ஸ். செலக்டிவ் COX-2. அப்ப அதுட வெலை கூடன்றதால எங்கட ஆட்கள் பழகிருக்கி இந்த வாத பெத்தியண்டா இருக்கட்டும், இல்லாட்டி மேல் கை வலியா இருக்கட்டும், இல்லாட்டி இன்ஃப்ளமேஷன் இருக்கட்டும், அடிக்கடி இந்த டிக்ளோஃபெனக்கா இருக்கட்டும், ப்ரூஃபன் இருக்கட்டும், இதே எடுத்து பழகிருக்கி. அதால என்ன நடக்கிற, ஒன்று அல்சர் ப்ராப்ளம் வரையிலும், அடுத்தது கிட்னி ப்ராப்ளம் வரையிலும். பாருங்க, டிக்ளோஃபெனக் அது எடுக்க கிட்ட, தொடர்ந்து எடுக்க கிட்ட நீங்க சொல்றது கேட்டு இல்லையா, கிட்னில கல் எல்லாம் வரையிலும் கேள்விப்பட்டிருக்கே இல்லையா? கேள்விப்பட்டிருக்கிறேன் சார். கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப ரீசன் விளங்கணும். இப்ப இதுக்கு முதல் நீங்க சும்மா பாடமாக்கி சும்மா அடுத்தாக்கள் சொன்னதை கேட்டு சொன்ன விஷயங்கள் படிக்க கிட்ட இதுக்குதான் இப்படி சொல்றீங்கன்றது விளங்கணும். அந்த ஒரு மிஸ்ட்ரியும் கிளியர் ஆகும். இதுதான் ரீசன் என்று சொல்ற கிளியரா? அதே நேரம் பாருங்க, டிக்ளோஃபெனக் குடிக்கும் போது ஒமெப்ரசோல் குடிக்கிற, டிக்ளோஃபெனக் சாப்பாட்டுக்கு போறவ குடிக்கணும். அது பாருங்க, டிக்ளோஃபெனக் பொதுவா ஒரு இடத்துல தாரண்டா, ஹாஸ்பிட்டல்ல தாரண்டா, கட்டாயம் அதோட சேர்த்து ஒமெப்ரசோல் தார, இல்லாட்டி ஃபெமோட்டிடினாவும் தார. இந்த கெஸ்டைட்டிஸை தடுக்கிற மெடிசின்ஸ். விளங்குதா? ரெண்டையும் சேர்த்து குடிக்க கிட்ட பேலன்ஸ் ஆகுறது. இதே பார்மசில நீங்க போய் தெருக்க கிட்ட, உண்மையிலே பார்மசில பார்மசிஸ்ட் கூறவே அவங்க எடுத்தோடனே தூக்கி தாரு டிக்ளோஃபெனக் மட்டும், இல்லாட்டி ப்ரூஃபன் மட்டும், இண்டோமெசின் மட்டும். அதால என்ன நடக்குற, வலி போறதான், ஆனா இலவசமா உங்களுக்கு கெஸ்டைட்டிஸ் வார். விளங்குது? ஃபீவர் குறையிறதான், ஆனா உங்களுக்கு என்ன வாரு, கெஸ்டைட்டிஸ் வார, கிட்னில ஸ்டோன்ஸ் வார். அப்ப கட்டாயம் பேலன்ஸ் பண்ணி எடுக்கும். சரி, குறைஞ்சது ஒரு பார்மசிஸ்டாவது மெடிசின் கொடுக்கணும். ஆனா அது நடக்கிறதுல ஸ்ரீலங்கா கொஞ்சம் படிச்சு கூட தெரியும், டிக்ளோஃபெனக் எடுத்தா மேல் கை வலி குறையிற, ஃபீவர் குறையிறண்டு. சும்மா ஒரு ஆள் போய் பார்மசில மேல் கை வலி வருத்தம் டிக்ளோஃபெனக்கை தூக்கி கொடுத்தாச்சு. அவங்களுக்கு என்ன தெரியும், பிராக்டிஸ்ல டிக்ளோஃபெனக் எடுத்தா பெயின் குறையிறன்றது தெரியும், ஃபீவர் குறையிறன்றது தெரியும். அப்ப ஒழுங்கான பிராக்டிஸ் வரணும் ஸ்ரீலங்கால. சரி, இப்ப நீங்க ஒரு காலத்துல பார்மசில ஒர்க் பண்றதோ இல்லாட்டி பார்மசி ரன் பண்றதோ இந்த விஷயங்களை பாருங்க. ஓகே, சரியா? இவ்வளவு நேரம் சொன்னதுல ஏதாவது டவுட்ஸ் பிரச்சனை இருந்தா சொல்லுங்க, திரும்ப இருக்கா சொல்றேன். நான் இவ்வளவு நேரம் சொன்னதை யாருக்காவது ஷார்ட்டா திரும்ப சொல்லிடுமா? சொன்னது அவ்வளவுமே சொல்லணுமென்று இல்ல, ஒரு அளவு சரி ட்ரை பண்ணி உங்களுக்கு விளங்குனது இவ்வளவு தான்ன்றது யார் ட்ரை பண்ண போற?
ரீகால் பண்ணுவோம், அதே கிளாஸ்ல ரீகால் பண்ணி கொண்டா திரும்ப படிக்கிறதுக்கு ஒன்று இல்லையே. யாரு சொல்ல போறோம்? யாரு ஆரம்பத்திலே முன் வர போறீங்க? யாருமே முன் வராட்டி நான் ஒரு ஆளோட நம்பரை சொல்லுவேன், அவங்கதான் சொல்லவும். சரி, நான் ஆரம்பிக்கிறேனே. அடுத்தடுத்த ஸ்டெப் ஒருத்தர சொல்லி ஒண்ணு போங்களேன். நார்மலா எங்கட உடம்புல 2 சந்தர்ப்பத்துல ப்ரோஸ்டாக்லாண்டின் உருவாகுற. சரியா? சரி, நார்மலா இல்ல, நார்மலி ப்ரோஸ்டாக்லாண்டின் உருவாகுற. அடுத்தது எந்த சந்தர்ப்பத்துல ப்ரோஸ்டாக்லாண்டின் உருவாகுற சொல்லுங்க. இன்ஜுரி Inflammation. டைம்ல. ஒரு இன்ஜரி இல்லாட்டி ஒரு இன்ஃப்ளமேஷன் வரைக்கிட்டையும் ப்ரோஸ்டாக்லாண்டின் உருவாகுற. சொல்லுங்க, இன்ஜரி டைம் ப்ரோஸ்டாக்லாண்டின் உருவாகிறதுக்கு எந்த என்சைம் காரணம்? COX-2. COX-2. இதே நார்மலா எங்களோட உடம்புல ப்ரோஸ்டாக்லாண்டின் உருவாகிறதுக்கு எந்த என்சைம் காரணம்? COX-1. 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 நார்மலா உடம்புல உருவாகுற ப்ரோஸ்டாக்லாண்டின் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா? Mucus மியூக்கஸ் secretion. ப்ரொடியூஸ் பண்ண மியூக்கஸ் ப்ரொடக்ஷன் கூட்டும், இல்லாட்டி அதை கண்ட்ரோல் வச்சுக்கொள்ளும். அடுத்தது ரீனல் பிளட் பியூரிஃபிகேஷன். ரீனல் பிளட் பெர்ஃபியூஷன் கூட்டம். அடுத்தது பிளட் கிளாட் ஆகிறத இன்ஹிபிட் பண்ண பிளட் க்ளோட்டிங்க தடுக்கும். இதே இன்ஜரி டைம் வர ப்ரோஸ்டாக்லாண்டின் வேலை என்ன? பெயின், ஃபீவர், பெயின், ஃபீவர், Blood இன்ஃப்ளமேஷன், clotting stimulate. அதை விட முக்கியம் என்ன? பிளட் க்ளோட்டிங்கை விட முக்கியம் இன்ஃப்ளமேஷன், இன்ஃப்ளமேஷன். அடுத்தது பிளட் க்ளோட்டிங்க குறைக்கும், கூட்டும், இன்க்ரீஸ் பண்ண. சரிதானே? இவ்வளவுதான் இந்த 1 hour நாங்க பார்த்தது. சரி, இப்ப சொல்லுங்க, இன்ஃப்ளமேஷன் எல்லாம் நல்ல வேலையா சரியில்லாத வேலையா? உங்களோட உடம்புல காயம் வரக்கிட்ட இன்ஃப்ளமேஷன் வாரது நல்லமா சரியில்லையா? இன்ஃப்ளமேஷன் வந்தா இல்லாட்டி காயம் வரக்கிட்ட மட்டுமே இல்ல, ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ வரக்கிட்ட இன்ஃப்ளமேஷன் வாரது நல்லமா சரியில்லையா? அதோட எதிர்த்து போராடுறது நல்லமா சரியில்லையா? நல்ல immunity வந்து அப்ப ஏன் நாங்க மெடிசின் எடுக்கணும்? அது ஒரு லெவலை விட கூட போகுது. எல்லாத்துக்கும் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இல்லையே. சும்மா இன்ஜரி வந்தாலும் ஏன் நாங்க ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மெடிசின் எடுக்கிறோம்? முக்கியம் இது பெயினையும் ஃபீவரையும் குறைச்சு கொள்ள. உண்மையிலே நாங்க எடுக்கிற இந்த இடத்துல இன்ஃப்ளமேஷனை குறைக்கல, பெயினையும் ஃபீவர். ஏன்னா எங்கட டே டு டே லைஃப் பாதிக்கிறதால பாருங்க, ஃபீவர் ஒன்று இருக்கிட்ட தொடர்ந்தும் பெயின் இருக்கிட்ட அந்த இடம் எங்களுக்கு அடுத்தடுத்த வேலை செய்யற கஷ்டப்படுறதாலதான் பொதுவா இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மெடிசின் நாங்க எடுக்கிறோம். உண்மையிலே இன்ஃப்ளமேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு இல்லை, ஆனா அந்த மெடிசின் எடுத்துக்கிட்டு இன்ஃப்ளமேஷனும் சேர்த்து கண்ட்ரோல் ஆகும். இதுதான் பிரச்சனை. ஓகே, இவ்வளவு தான் சோட்டா சொல்றேன்டா. இதுலயே உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளும், மெடிசின் டைப்ஸையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளும். COX-1, COX-2. அதனால COX-2 வர மெடிசின் எல்லாமே பொதுவா கொக்சிப் பண்ண முடியும். ஏதாச்சும் மெடிசின் உங்களுக்கு தெரியுமா? காரணம் COX-2 எல்லா மெடிசினும் மாதிரியே கொக்சிப் தான் முடியும். ஆகும் ஃபேமஸானதான் என்ன? செலகோக்சிப் 100 மில்லி 200 மில்லிகிராம். COX-2 செலக்டிவ்லி COX-2 மட்டும் இன்ஹிபிட் பண்ற. அதுக்கு டெக்னாலஜியும் யூஸ் பண்றது கூட தானே, அதனால அந்த மெடிசின் பிரைஸ் கூட. அதுக்கு பயந்துனாங்க என்ன செய்யற, செலகோக்சிப் எடுக்கல டிக்ளோஃபெனிக், செலகோக்சிப் 1 எடுக்கிட்டு டிக்ளோஃபெனிக் 5 எடுக்கணும். அப்ப 5 நாளைக்கு எடுக்கலுமே நாங்க என்னத்தை எடுக்க பாக்குறோம்? டிக்ளோஃபெனிக் தான் எடுக்க பாக்குறது.
ஆனா என்ன பிரச்சனைண்டா டிக்ளோஃபெனிக் எடுக்க கிட்ட அதுக்கு 5 ரூபா நாங்க மிச்சம் பிடிச்ச மாதிரி இங்க 15 ரூபா நாங்க செலவழிக்க வர ஓமிப்ரஸோடவும் அடுத்தடுத்த மெடிசனும் எடுத்து. சரி, ஓகே. இப்ப நாங்க டியூட்டலுக்கு போவோம். ட்ரீட் பண்ண போவோம். எங்கட ஹெடிங் என்ன? Non-steroidal anti-inflammatory drug. ஓகே. ஒப்ஜெக்டிவ்ஸ் என்னத்தை படிக்கணும்? குயிக்கா ரீட் பண்ணுங்க. ஒப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன படிக்கணும்? Explain the mode of action of NSAIDs. Classify Okay. the NSAIDs. இப்பவே சொல்லுங்க. NSAIDs the mechanism of action உங்களுக்கு சொல்ல இயலுமா? இப்ப NSAID என்ன செய்யறது தான் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் சொல்லலுமா? என்ன செய்யுது NSAID? எந்த என்சைமை இன்ஹிபிட் பண்ணுது? இவங்க நாங்க பார்த்தது சொல்லுங்க. அதான் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். COX-2. தனியா COX-2 மட்டும் இன்ஹிபிட் பண்ணுதா? சில ஸ்டெராய்ட்ஸ் சொல்லுங்க. சாரி, நான் ஸ்டெராய்ட்ஸ் COX-2 மட்டும் இன்ஹிபிட் பண்ணுதா? COX-1 சேர்த்து இன்ஹிபிட் பண்ணுது. அப்ப நான் பொதுவா மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் சொல்றேன்னா என்ன செய்யுது? COX-2 COX-1 பிரிச்சு சொல்லாம COX-ன்னு மட்டும் சொன்னா போதுமே. விளங்குதா? சொல்லுங்க. இப்ப என்சைட் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் இப்ப உங்களுக்கு சொல்லல. என்ன செய்யுது? COX என்சைமை இன்ஹிபிட் பண்ணுது. சரியா? அதால எதிட ப்ரொடக்ஷனை குறைக்கிற? ப்ரோஸ்டாக்லாண்டின் ப்ரொடக்ஷனை குறைக்கிற. அவ்வளவுதான். இப்ப சொல்லுங்க, என்சைட கிளாசிஃபை பண்ணலுமா உங்களுக்கு? 3 கேட்டகரி இருக்கு. முதலாவது என்ன? Non-selective. நான் செலக்டிவ். அடுத்தது selective COX-2, selective COX-1. செலக்டிவ் COX-1, செலக்டிவ் COX-2. இதெல்லாம் யாரும் உங்களுக்கு சொல்லி தந்த? எப்ப படிச்சு? நீங்க கேட்டதை வச்சு சொல்ற. அவ்வளவுதான். திரும்ப மோடிஃபிகேஷன் சொல்லல. பம்பு கைனடிக்ஸ் தனியா ஓடும் பாக்குறது தானே. இண்டிகேஷன் அவள் சொல்லல. சொல்லுங்க, என்னத்துக்கு எங்களுக்கு இந்த மெடிசன் எடுக்கலும் பார்த்தோம். Fever, pain. Fever, ஃபீவர். அது ப்ரோஸ்டாக்லாண்டின் குறைஞ்சா ஃபீவர் குறையும். ஃபீவர் கூடனா எங்களுக்கு எடுக்கலும். வேற பெயின் ரெடியூஸ் பண்றதுக்கு. அடுத்தது இன்ஃப்ளமேஷன். அதையே சொல்ல பார்க்குறீங்க. அது இல்லாம நாங்க பார்த்தோம் பிளட் க்ளோட்டிங்க குறைக்கிறதுக்கு எடுக்கலும் தானே. பிளட் க்ளோட்டிங் குறைக்கிறதுக்கு எடுக்கலும். ஏன் ப்ரோஸ்டாக்லாண்டின் அளவு குறைஞ்சா பிளட் க்ளோட்டிங் அளவும் குறையுது. அப்ப பிளட் க்ளோட்டிங் குறைக்கிறதுக்கும் என்சைடு எடுக்கலும். அப்ப ப்ரிகாஷன் என்னன்னு தனித்தனி பார்ப்போம். கண்ட்ரா இண்டிகேஷன் என்னன்னு பார்ப்போம். சைட் எஃபெக்ட்ஸ் இப்பவே உங்களுக்கு சொல்லணும். என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் வரும்னு எதிர்பார்க்குறீங்க? gastric irritations, gastric irritations இல்லாட்டி அல்சர்ஸ். வேற கிட்னி ப்ராப்ளம்ஸ் வரையும். அதே மாதிரி பிளட் க்ளோட் ஆகாட்டி என்ன பிரச்சனை? அதுவும் ஒரு பிரச்சனையே இல்லையா? காயம் கொண்டு வந்தா பிளட் க்ளோட் ஆகாட்டி பிரச்சனை. சொல்ற விளங்குதா? Anemic condition. அப்ப பிளட் க்ளோட்டிங் எடுக்கிற டைம் கூட்டுற. அதால இப்ப பாப்போமே, இந்த மெடிசின் நீங்க எடுக்க கிட்ட தொடர்ந்து எடுக்கிறேன். பொதுவா இந்த பெயின் கில்லர்ஸ் நீங்க தொடர்ந்து எடுக்கிற இல்லையா? ஆனா இதுல வர ஒரு எக்ஸாம்பிள் தான் எஸ்பிரினுமா. எஸ்பிரினும் இதுக்கு கீழே வாருது. எஸ்பிரின் பொதுவா தொடர்ந்து எடுக்கிற. அப்ப அவங்க தொடர்ந்து எடுக்க கிட்ட என்ன பிரச்சனைடா, அவங்களுக்கு காயம் வந்தா குயிக்கா அந்த காயம் மாறுற இல்லை. காயம் மாறுற இல்லைண்டா குயிக்கா இல்லை. தொடர்ந்து பிளட் போய்த்து கொண்டே இருக்கு. அப்ப நிறைய பிளட் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப அது மாதிரி பிரச்சனை இருக்கு. பிளட் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் கூடு. அப்ப இவங்க கவனமா இருக்கணும். காயங்கள் உண்டு பண்ணிக்கொள்ள கூடாது லேசில. அடுத்தது
எக்ஸ்பிளைன் த அட்வைஸ் given to the patient prescribe NSAID. இப்போ இதே சொல்லலுமே. அடுத்து கெஸ்ட்ரிக் இரிட்டேஷன் வரும், இந்த சாப்பாட்டுக்கு பொறுவை எடுங்கோ, அதுக்கு முத அடுத்தது என்ன ஃபெமோட்டிடின் மாதிரி மெடிசின்ஸ் எடுங்கோ, சாப்பாடோட சேர்த்து எடுங்கோ, வெறும் வகுத்துல எடுக்கவானு, நிறைய தண்ணி குடிங்க, இல்லாட்டி கிட்னி ப்ராப்ளம்ஸ் வரும். அது மாதிரி உங்களுக்கு யோசிச்சே பேஷண்ட்ஸ் அட்வைஸ் சொல்லி இன்சைட் கொடுக்கிட்டு நீங்க என்னென்ன சொல்றேன். ஓகே, சொல்லுங்க இன்ஃப்ளமேஷன் தான் என்னண்டு. குயிக்கா ஒவ்வொரு வேர்டு மாஸ்டர் சொல்ல தேவையில்லை, ஓவராலா ரீட் பண்ணிட்டு சொல்லுங்க. இன்ஃப்ளமேஷன்ன்றது என்னவா, ஒரு ப்ரொடெக்டிவ் ரெஸ்பான்ஸ் ஆகும். எப்பெல்லாம் எங்களோட பாடி என்கவுண்டர் பண்ணுதான் ஒரு ஹார்ம்ஃபுல் ஏஜென்ட்டுக்கோ இன்ஜரிஸ்க்கோ இரிட்டன்ட்டுக்கோ. இப்போ எங்களோட உடம்புக்கு ஒரு ஹார்ம்ஃபுல் ஏஜென்ட் உண்டோ, பெத்தஜன் உண்டோ, இரிட்டன்ட் உண்டோ, இன்ஜரிஸ் உண்டோ வரக்கிட்ட அதுக்கு எதிராக ப்ரொடெக்டிவ் ரெஸ்பான்ஸுக்கு தான் நாங்கள் இன்ஃப்ளமேஷன் சொல்றோம். சரியா, அது க்ரூஷியல் பார்ட். சரி, கட்டாயம் தேவை ஹீலிங் ப்ராசஸ்க்கு. சரி, ஓகே, அவ்வளவு போதும். பாருங்க, இன்ஃப்ளமேஷனோட வரக்கிட்ட வர சிம்டம்ஸ் விளங்குது பாருங்க. நான் முதல் சொன்னது விளங்கினா இப்ப இந்த இடத்துல புள்ளகளுக்கு விளங்கும். இந்த இடத்துல நிறைய பிளட் வரணும், அதுல வச்சு WBC எல்லாம் வெளியில போகணும். இந்த இடத்துல அது போய் ஃபைட் பண்ணும். அப்ப பிளட் பெர்ஃபியூஷனை கூட்டுற ப்ரோஸ்டாக்லாண்டின். சரி, பண்ணிடும் பிளட் வெசல்ட சைஸையும் கூட்டுற. இந்த இடத்துல நிறைய பிளட் வரணும். சரி, இன்ஃப்ளமேஷன் வந்தா கோசஸ் பார்த்த சைன் இல்லாட்டி சிம்டம்ஸும் பார்த்த ரெட்னஸ், ஹீட், ஸ்வெல்லிங், பெயின், லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். அடுத்த கோசஸ் பார்த்த இன்ஃபெக்ஷன், எக்ஸ்டர்னல் இன்ஜரிஸ், எஃபெக்ட் ஆஃப் கெமிக்கல், அலர்ஜிஸ், இம்யூன் ப்ராப்ளம். சரி, இப்பதான் பார்க்க போற இந்த இன்ஃப்ளமேஷனுக்கு எதிராக நாங்க எடுக்கிற ஸ்டெராய்ட் இல்லாத நான் ஸ்டெராய்டல் மெடிசின்ஸ். சரி, அந்நேரம் அது ஓவர் த கவுண்டர் மெடிசின் சொல்லிருக்குது. எல்லாம் என்சைடும் சரி சிமிலர் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனை தான் காட்டுற. சரி, அப்ப அந்த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனும் எங்களுக்கு தெரியும், கொக்ஸ் என்சைமை இன்ஹிபிட் பண்றது. அதே நேரம் என்சைட் இன்ஃப்ளமேஷனுக்கு மட்டும் இல்லாம வேற என்னத்துக்கு யூஸ் பண்ணிடும், எனர்ஜெசிக்கு, ஆன்டிபைரட்டிக்கு, அதாவது ஃபீவரை குறைக்கிறதுக்கு, வலியை குறைக்கிறதுக்கு, அதே நேரம் இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு. அதே நேரம் இந்த மெடிசின் பாருங்க வித்தியாசமான டோசேஜ் ஃபார்ம்ல இருக்கு. ஓரலுக்கும் இருக்குது, டொபிக்கலுக்கும் இருக்கு, ரெக்டலும் இருக்குது, பெரான்டரலும் இருக்கு. பாருங்க டிக்ளோஃபெனேக் ஓரலும் இருக்கு, அதே மாதிரி டிக்ளோஃபெனேக் ஜெல்லும் இருக்கு. பாருங்க நீங்க எடுக்கிற பொதுவா அந்த வலிக்கு பூசுற நிறைய ஜெல் இல்லாட்டி கிரீம்ஸ்ல இருக்கிறது டிக்ளோஃபெனேக். விளங்குதா? ஓரல் டிக்ளோஃபெனேக் டேப்லெட்டும் இருக்கு, டிக்ளோஃபெனேக் டொபிக்கல் ஜெல்ஸும் இருக்குது, அதே மாதிரி டிக்ளோஃபெனேக் சப்போசிட்டரியும் இருக்கு, ரெக்டல் ஃபார்மும் இருக்கு. பெரண்டரல் டிக்ளோஃபெனேக் குறவும், சரி மிச்சம் குறவும் யூஸ் பண்றது, ஆனாலும் இருக்கு. அது பொருள் இந்த பாத்தே நாங்க பார்த்து. சரி, எங்களோட பொஸ்போலிபிட் இருக்குது செல் மெம்பரேன்ல, அது பொஸ்போலிபிஸால உடைஞ்சி வர பாடமாக்கியோட தேவையில்லை. அதுல இருந்து தான் பாருங்க வர ப்ரோஸ்டாக்லாண்டின், அது கொக்ஸ் 1ஆலையும் வரையிலும் கொக்ஸ் 2ஆலையும் வரையும். சரி, நார்மலா வாரது கொக்ஸ் 1ஆல, பொதுவா இன்ஜரிஸ்டால வாரது கொக்ஸ் 2ஆல. சரி, என்னென்ன எக்ஸ்ட்ரா காட்டுன்னு இந்த இடத்துல தந்திரி பாருங்க. ஒன்று ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன் காட்டுது, அதாவது என்னது ரெடியூசஸ் வேசோடைலேஷன் அண்ட் thereby edema. பாருங்க நாங்க பார்த்தோம் தானே ஸ்வெல் ஆகுறது, ஸ்வெல்ல குறைக்கலும் எப்படின்னா வேசோடைலேஷன், அதாவது நாங்க பார்த்தோமே அந்த வெசல டைலேட் பண்றீங்க, அதை ரெடியூஸ் பண்ற அப்படின்னா வேசோ கன்ஸ்ட்ரிக்ட் பண்ற. வேசோ கன்ஸ்ட்ரிக்ட், வேசோ டைலேஷன் என்னன்னா நார்மலா உள்ள அந்த பிளட் வெசல்ட விட்டத்தை கூட்டுரு, அது வேசோ டைலேஷன். இது திரும்ப கூடுனதை குறைக்கிறது, இல்லாடி நார்மலா இருக்கிறத குறைக்கிறதுக்கு பேர் சொல்றது வேசோ கன்ஸ்ட்ரிக்ட், கன்ஸ்ட்ரிக்ட் டைலேட். சரிதானே? அப்ப வேசோ டைலேஷனை ரெடியூஸ் பண்ற, அதுக்கு இல்லாட்டி இன்னொரு வேர்ட் வேசோ கன்ஸ்ட்ரிக்ட் பண்றதால எடிமாவை இல்லாட்டி ஸ்வெல்ல குறைக்கிற. அடுத்து எனர்ஜெசிக் ஆக்ஷன் பாருங்க, நோசிசெப்டஸ் யாரோட சேர்ந்தா ஆக்டிவேட் ஆகிற ப்ரோஸ்டாக்லாண்டின், அதால ஸ்டிமுலேஷனை குறைக்கிற, லெஸ் ஸ்டிமுலேஷன் ஆஃப் நோசிசெப்டஸ், அதால என்னது பெயின் குறையிற, எனர்ஜெசிக் ஆக்ஷன் காட்டுற. அதே நேரம் எங்கட தலைக்கு ஹெட்டுக்கு செரிப்ரலுக்கு போற வெசல்ஸ்
பாருங்க வெசல்ஸ் அளவு குறைக்கிறதால பாருங்க ஹெடேக்கும் குறையுது. சரி, வேசோ டைலேஷன் இந்த இடத்துல குறைக்கிறதால என்ன நடக்கிற, ஹெடேக்கும் ரிலீஃப் ஆகுறது. சரி, அடுத்தது antipyretic action. Prostaglandins in hypothalamus will increase the set point for temperature control. பாருங்க ப்ரோஸ்டாகிளாண்டின் என்ன பேசுற, அந்த பாயிண்ட கூட்டி வைக்கிறது. அப்ப நாங்க ஒரு என்சைடு எடுக்கிறதால ப்ரோஸ்டாகிளாண்டின் அளவு குறையறதால அந்த செட் பாயிண்டும் திரும்ப குறையுது. சரியா, அதால ஃபீவரும் குறையுது. அடுத்தது இவ்வளவு நேரம் சொல்லி தராதுன்னு இருந்த, இவ்வளவு நேரம் நான் இது மூணுமே சொல்லி தந்ததால ஃபாஸ்டா சொன்னேன். ஏதாவது டவுட் இருக்குதா? விளங்காதுகள் இருந்தா கேளுங்க, சொல்லுங்க. ஏதாவது விளங்காதுகள் இருக்குதா? சார் எனர்ஜெசிக் ஆக்ஷன்ல வந்து செகண்ட் பாயிண்ட்டை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். அதுவும் சொன்ன அதே விஷயம் தான், நான் இடத்த மட்டும் மாத்தி சொல்றீங்க. விளங்குதா? அப்ப ஹெடேக்க ரிலீஃப் பண்ணுதாம் எப்படி என்றா வேசோடைலேஷன், அவ்வளவுதான். ரெடியூஸ் வேசோடைலேஷன். நான் முதல் சொன்ன மாதிரி ப்ரோஸ்டோகிளாண்டின் வந்தா சைஸை கூட்டுறது தான் அவருடைய வேலை, வெசல்ஸ்ல சைஸை கூட்டுறது. இதே நேரம் ப்ரோஸ்டோகிளாண்டின் நாங்க இல்லாமக்கினா ஆட்டோமேட்டிக்கா வேசோ கன்ஸ்ட்ரிக்ட் ஆகுற. இவர் இருந்தா தானே பெருசாகிற, அவர் இல்லாமக்கினா குறைச்சா திரும்ப வேசோ கன்ஸ்ட்ரிக்ட் ஆகுற. அப்ப நாங்க என்சைட் ஒன்று எடுக்கிட்டு ப்ரோஸ்டோகிளாண்டின் அளவு குறையறதானே, அதால பாருங்க என்ன நடக்குதுண்டா வேசோ டைலேஷன் குறையுது, ரெடியூஸ் வேசோ டைலேஷன். சரியா, அதால எங்களுக்கு ஹெட்டுக்கு போற செரிப்ரலுக்கு போற பிளட் அளவும் குறையுது, அதால ஹெடேக் குறையுது. சரியா, ஒரு தியரி இருக்குது, நாங்க படிப்போம். இந்த தலைவலி எல்லாம் படிக்கிட்ட தலைவலிக்கு என்ன சொல்ற இங்கிலீஷ் வேர்ட்? மிக்ரைன். மிக்ரைன் பார்மகாலஜில நாங்க படிப்போம். அதுல ஒரு தியரி இருக்கு, எப்படின்னா செரிப்ரல் பிளட் ஃப்ளோ கூட கிட்டதான் என்ன நடக்கிற மிக்ரைன் வாரண்ட். அப்ப இந்த இடத்துல ஃப்ளோ குறைய கிட்ட மிக்ரைன் இல்லாட்டி ஹெடேக் குறையுது. சரி, மிக்ரைன் தனி ஹெடிங் இருக்கு, நாங்க அதுல பார்ப்போம். ஓகேயா? நீங்க இந்த மிக்ரைன் ஹெடேக் எல்லாம் நினைவில்லாட்டியும் பரவாயில்லை. ப்ரோஸ்டோகிளாண்டின் என்ன செய்யுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோண்டா சரி. வேசோ டைலேஷனை ப்ரோஸ்டோகிளாண்டின் கூட்டுற இன்சைட் வேசோ டைலேஷனை குறைக்கிற, இல்லாட்டி வேசோ கன்ஸ்ட்ரிக்ட் பண்றேன்னு ஞாபகம் வச்சுக்கொண்டாலே போதும். நான் அவசரத்தால சொல்ற மாதிரி இருக்குதா, இல்லாட்டி உங்க விளங்காம இருக்குதா? இதை ஏன் நார்மலா சொல்லிட்டு போனேன்டா, இன்னொரு இடத்துல நாங்க பார்ப்போம். சரி, இப்பயும் சொல்லுங்க, விளங்கலன்னா திரும்ப இருக்க சொல்றேன். விளங்குதா இல்லையா? இல்லைன்னா இன்னொரு சொல்றேன், சொல்லுங்க. இந்த செகண்ட் பாயிண்ட் ஒரு தியரி இருக்கு, என்னண்டா எங்க ஹெட்டுக்கு போற பிளட் அளவு கூட கிட்டத்தான் தலைவலி வாரன்ற மாதிரி, ஹெடேக் வர மாதிரி. அப்ப செரிப்ரலுக்கு போற பிளட் ஃப்ளோட அளவு குறைக்க கிட்ட அது கியூர் ஆகுற மாதிரி, ரிலீஃப் ஆகுற மாதிரி. அதால நாங்க ஒரு என்சைடு எடுக்க கிட்ட வேசோ கன்ஸ்ட்ரிக்ட் தானே ஆகுறது, வேசோ டைலேஷன் ஆகுறதுல கன்ஸ்ட்ரிக்ட் ஆகுறது. விளங்குதா? ப்ரோஸ்டோகிளாண்டின் தான் டைலேட் பண்ற, ப்ரோஸ்டோகிளாண்டினை குறைச்சா கன்ஸ்ட்ரிக்ட் ஆகுறதானே. அப்ப என்சைடு எடுக்க கிட்ட செரிப்ரல் பிளட் ஃப்ளோ வந்து குறையுது, அதால ஹெடேக் ரிலீவ் ஆகுறது. இந்த இடத்துல அது ஞாபகம் வச்சுக்கோண்டா போதும். இந்த இடத்துல சொன்ன மாதிரி தான் வேசோ டைலேஷனை குறைக்கிறேன். அது எங்களோட ஸ்கின்ல குறைச்சா எடிமா குறையுது, அது ஸ்வெல்னஸ் குறையுது. இதே பிரெயினுக்கு போற பிளட் அளவு குறைஞ்சா ஹெடேக் குறையுது. ஒரே வேலை இடம் வேற வேற கிட்ட வார விளைவும் வித்தியாசப்பற்று, அவ்வளவுதான். அதே பைரடிக் நான் முதல் சொன்ன மாதிரி ப்ரோஸ்டோகிளாண்டின் தான் போய் ஹைபோதலமஸ்ல அந்த செட் பாயிண்டா கூட்டுரு. ப்ரோஸ்டோகிளாண்டின் நான் குறைக்க கிட்ட செட் பாயிண்ட்டும் குறையுது, அதால ஃபீவர் குறையுது. சரி, நீங்க ப்ரோஸ்டோகிளாண்டின் ஃபங்க்ஷன் தான் சொல்லிருக்கா, என்சைடு ஃபங்க்ஷன் சொல்லல. நீங்க வேணுமெண்டா அடுத்த 2 பாயிண்ட் எழுதுங்க. என்சைடு எடுக்கிட்ட ப்ரோஸ்டோகிளாண்டின் அளவு குறையுற, அதால ஹைபோதலமஸ் செட் பாயிண்ட் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகுற, அதால டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஆகி ஃபீவர் குறையுதுன்னு எழுதுங்க. எழுதிவங்க தேவைண்டா. அடுத்தது இது சொல்லல,
கிளாசிஃபிகேஷனை பார்ப்போம் பேஸ்ட் ஆன் என்சைம் ஸ்பெசிஃபிக் அதை வச்சுதான் நாங்க பார்த்தோம் என்னது நான் செலக்டிவ், செலக்டிவ் கோக்ஸ் 1, செலக்டிவ் கோக்ஸ் 2. அது இல்லாம பொட்டன்ட்டை வச்சு விளங்குதா, ஒன்று மைல்டுக்கு நாங்க யூஸ் பண்றது இல்லாட்டி சிவியருக்கு யூஸ் பண்றது, அதை வச்சும் பொட்டன்சியை வச்சும் எங்களுக்கு என்ன செய்யணும்டா கிளாசிஃபை பண்ணிடும். அடுத்தது அதோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை வச்சு எங்களுக்கு கிளாசிஃபை பண்ணிடும். நாங்க மெயினா படிக்கிறது என்சைம் ஸ்பெசிஃபிக்கை வச்சு பொட்டன்சி வச்சு லைட்டா பாக்குற, ஆனா பெருசா இல்ல, என்சைம் ஸ்பெசிஃபிக் வச்சுதான் மெயினா பாக்குறேன். ஓகே, இன்னொரு ஸ்லைட் தாண்டி இதையும் பார்த்தே முடிப்போம். ஒரு ஆள் ரீட் பண்ணுங்க பாப்போம். என்டி பிளேட்லெட் சொல்லி தந்துட்டேன். எஸ்பிரின் எடுக்கிறதால பிளேட்லெட் வந்து என்ன செய்யல, அது ப்ளொட் ஆகிறது தடுக்கும். அது ஓகே. இந்த 4th பாயிண்ட் பண்ணுங்க. ரீட் பண்ண கஷ்டமான ஒரு வேர்டா என்டி உடச்சடிச்சு வாசிங்க. டிஸ் ரீட் பண்ணுங்க யாராச்சும் ஒரு ஆள். மெனோரோனியா. டிஸ் மெனோரியல். சரி, என்டி டிஸ் மெனோரியல் அப்படின்னா இபியூப்ரோஃபன், அதாவது ப்ரூஃபன், டிக்ளோஃபெனக், இண்டோமெத்தசின், எஸ்பிரின், நெப்ரோக்சன், மெஃபனமிக் ஆசிட் எல்லாம் எதுக்கு எடுக்கலுமா சொல்லுங்க. டிஸ் மெனோரியல் விளங்கில, பெரும்பாடு அதிகமா ரத்தம் போறது கட்டுப்பாடு. உண்மையிலே அந்த பிளட் போறதுன்றதை விட அந்த பெயினை குறைச்சி கொள்றதுக்கு நாங்க எடுக்கிறது. சரியா, இன்ஹிபிட் த சிந்தசிஸ் அண்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் இன்ட்ரா யூட்டரின் ப்ரோஸ்டோக்ளைண்டின்ஸ். அப்ப அந்த இடத்துலயும் ப்ரோஸ்டோக்ளைண்டின் தான் காரணம். சரி, அடுத்தது இன்க்ரீஸ் யூட்டரின் பெர்ஃபியூஷன் அண்ட் ரிலீவ் ஸ்கீமிக் as well as spasmodic pain. கிளியரா? சார் 3rd பாயிண்ட் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எதுல நீங்க இதுல தேர்ட் பாயிண்ட் சொல்றதா? இல்ல இதுல 4th. ஆன்டி டிஸ்மெனரியல் இல்லையா? ஓ சார். பெர்ஃபியூஷன் என்ன? முதல் வச்சு அடிக்கடி வர வேர்ட் பெர்ஃபியூஷன். கிட்னிக்கு பெர்ஃபியூஷன், அதே மாதிரி இந்த இடத்துல யூட்டரினுக்கு பெர்ஃபியூஷன். யூட்டரினுக்குரிய பிளட் பெர்ஃபியூஷனை கூட்டுற, அதால என்னத்தை ரிலீவ் பண்றதா? ஸ்கீமிக் கண்டு என்னத்துக்கு சொல்ற? ஸ்கீமிக் ஹார்ட் ரிலீவ், டிசீஸ் ஸ்கீமிக் சொல்ற கடுமையான பெயினுக்கு விளங்குதா? ரிலீவ் ஸ்கீமிக் as well as spasmodic pain விளங்குதா? இப்ப எந்த டைம் இது கலைக்கிற சொல்லுங்க. ஆன்டி டிஸ்மெனரியல்ன்றது எந்த டைம்ல வர பெயின்? பீரியட்ஸ். அந்த டைம் அப்ப நீங்க படிச்சிருப்பீங்களே ஏ லெவல்லையும், அந்த யூட்டரின்ல, அந்த யூட்டரின் நடந்தது இதுதானே கர்ப்பப்பையில. அந்த எதுக்கு ஏத்த மாதிரி அந்த சைக்கிள்ல நீங்க படிக்க கிட்ட அந்த கடைசி டைம் அந்த பீரியட் வாரத்துக்கு முன்னுக்கு அந்த ஒரு பில்டப் ஆனது அப்படியே இந்த உதிர்ற சந்தர்ப்பம் தானே. அந்த டைம்ல அந்த இடத்துக்கு பிளட் பெர்ஃபியூஷன் கூட கிட்ட விளங்குதா? பிளட் பெர்ஃபியூஷன் கூட கிட்ட அந்த இடத்துல இருக்கிற பெயின் அளவு குறையில விளங்குதா? அந்த இடத்துல கலண்டு ஷெட் ஆகணும் தானே. ஷெட் ஆக கிட்ட அந்த படை ஷெட் ஆக கிட்ட அந்த இடத்துல நிறைய பிளட் போக கிட்ட, நிறைய நியூட்ரிஷன் போக கிட்ட பெயினும் குறையிடும். சரி, அதுதான் என்சைட் செய்யுது. அப்ப டிஸ்மெனரியல் பெயினுக்கும் என்சைட்ஸ் இருக்கு. எல்லா என்சைட்ஸும் இல்ல, பொதுவா இண்டோமெத்தசின் ஃபேமஸ், நெப்ரோக்சன் ஃபேமஸ். அதனால அது என்னை விட மெஃபனமிக் ஆசிடும் நல்லா ஃபேமஸ். சரியா, நீங்க ஆன்டி டிஸ்மெனரியல் பெயினுக்கும் நீங்க எடுக்கிற இந்த ஞாபகம் வச்சு கொண்டாலே போதும். டிஸ்மெனரியல் பெயினுக்கும் என்சைட் யூஸ் பண்றாலே
தெரிஞ்சு கொண்டாலே போதும். எக்ஸாம்பிள்ஸும் கொஞ்சம் தெரிஞ்சு கொண்டால் போதும். அந்த அளவுக்கு மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் எல்லாம் தேவையில்லை. ஓகே, இந்த டவுட்ல ஏதாவது டவுட் இருந்தா, இல்லாட்டி இன்னைக்கு நான் சொன்னதுல ஏதாவது டவுட் இருந்தா, விளங்காம இருந்தால் கேட்குது. ஏதாவது ஒரு இடத்தை திரும்ப சொல்லணும், திரும்ப விளங்கப்படுத்தணும் மாதிரி இருந்தா சொன்னா திரும்ப சொல்லிடுங்க. அப்படி ஒண்ணுமே இல்லையா?